கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இதில் பங்கெடுக்க தந்த நல்ல பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். आज के शास्त्र के सभा में भी हम तैयारी के साथ बाही होने के लिए प्रभु दिया हुआ है अनुग्रह के लिए प्रभु को धन्यवाद. இந்த வருஷத்தினுடைய முதல் வேதபாட கூட்டத்திலையும் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ये नए साल के पहले शास्त्र के सभा में शामिल होने के लिए प्रभु हमें योग्य बनाए, इसलिए प्रभु का धन्यवाद. இந்த வருஷத்திலே நாம் பெற்ற வாக்குத்தத்தமான வார்த்தையை மீண்டும் கூட நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். इस साल में हम जो पाए हैं वो प्रतिज्ञा के वचनों को आज और जरा गहराई से अध्ययन करने वाले. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் यशाया भविष्यवाणी की किताब 44वां अध्याय 3வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 3रा वचन. தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். क्योंकि मैं प्यासी भूमि पर जल और सूखी भूमि पर धाराएं बहाऊंगा. मैं तेरे वंश पर अपनी आत्मा और तेरी संतान पर अपनी आशीष उड़ेलूंगा. என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று நம்மோடு கூட பேசுகிறார். प्रभु ने हमसे बातें करता, मैं अपनी आशीष को उड़ेलूंगा. உன்னதத்தின் ஆவினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. प्रभु वैसे ऊपर के आत्मा से हर एक जनों को वो भरपूर करके आशीष दे. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்பட்டவர் கடைசி காலங்களிலே குமார மூலமாக நமக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்திருக்கிறார். जो पूर्व युग में पाती पाती से और थोड़ा थोड़ा करके भविष्यताओं के द्वारा हमारे बाप दादाओं के लिए प्रकट हुआ था, इस अंतिम दिन में पुत्र के द्वारा हमारा भी ऐसे बड़े अनुग्रह मिला, इसलिए प्रभु का धन्यवाद. வேதத்தில் எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றத்தை உடையதாக இராது. और जो ये शास्त्र का कोई भी भविष्यवाणी वचन अपने आप से नहीं पता है. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. வேதம் சொல்கிறது 2 பேதுருக்களது நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். दूसरा पत्रस का पत्री पहला अध्याय 20वां वचन. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. पर पहले ये जान लो कि पवित्र शास्त्र की कोई भी भविष्यवाणी किसी के अपनी ही विचार द्वारा के आधार पर पूर्ण नहीं होते. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. வேதத்தில் தேவனுடைய வார்த்தை शास्त्र में परमेश्वर का वचन பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் அது பேசப்படுவதாகவே இருக்கிறது. जो पुराना नियम में हम देखता है वो पवित्र वचन केवल अपने चुने हुए इस्राएल लोगों के लिए नहीं, जो चुने हुए अन्य जात हमको भी वो वादा है. வேதம் முழு மனுக்குலத்தையும் நேசிக்கிறது. और ये शास्त्र है सारे मानव जात को प्रेम करता है. நம்முடைய தேவன் மனிதனை அவருடைய சாயலாக ரூபத்தின்படி உண்டாக்குறபடினால் முழு மனுக்குலத்தையும் தேவன் நேசிக்கிறார். और हमारा परमेश्वर सारे मानव को अपने स्वरूप और समानता में बनाया, इसलिए इस जगत के सारे मानव जात पर वो प्रेम करता है. தேவன் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. हमारे परमेश्वर के पास ना कुछ पक्षपात, அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. उसके पास ना कुछ पक्षपात. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அவரிடத்திலே எந்த விதமான பட்சபாதம் இல்லாதபடி இருக்கிறது. न यूनानी ना यहूदी वैसे अदल बदल की कुछ बात नहीं है हमारा परमेश्वर के पास. வேதம் சொல்கிறது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் வாசிக்கிறோம். रोमियो 10वां अध्याय में 11 और 12 वचन. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. क्योंकि पवित्र शास्त्र कहता है जो कोई उस पर विश्वास करेगा वो लज्जित न होगा. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும்
ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். यहूदियों और यूनानियों में कुछ भेद नहीं, इसलिए कि वह सबका प्रभु है और अपने सब नाम लेने वाले के लिए उद्धार है। ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். आमेन। क्योंकि जो कोई प्रभु का नाम लेगा वह उद्धार पाएगा। ஆவியின்படி செய்யப்பட்ட வாக்குத்தத்தம் ஆபிரகாம் காலத்தில் தொடங்கி நமக்கும் அந்த சுதந்திரமாக பெற்றுக்கொள்கிறோம். जो आत्मा से पाए गए वो वादा अब्राहम के दिन से शुरू हुआ, आज हमको भी वो स्वतंत्र है। वो ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அங்கே பேசப்படக்கூடிய வார்த்தையை கவனிப்போம். प्रेरितों के काम 15 अध्याय में 9वां वचन। 15:9 வாசிக்கிறோம். प्रेरितों के काम 15 अध्याय 9वां वचन। விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். और विश्वास के द्वारा उनके मन शुद्ध करके हम में और उनमें कुछ भेद न रखा। இருதயத்தில் சுத்தமர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார். धन्य है वह जो मन की शुद्ध है, क्योंकि वो परमेश्वर को दर्शन पाएंगे। தேவனை தரிசிக்க परमेश्वर का दर्शन पाने के लिए இங்கே கவனிக்க வேண்டும். நமக்கு தேவை हमारा क्या जरूरत है? அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. पवित्र बिना कोई परमेश्वर का दर्शन नहीं पा सकता। இருதயத்தை சுத்தப்படுத்தி अपने हृदय को शुद्ध कर அதுல தேவனுடைய ஆவியை அவர் ஊற்றுகிறார். उस हृदय में प्रभु अपने आत्मा को उडेलता। அப்போ இங்கே தேவனை தரிசிப்பதற்காக தேவன் ஆவியாகவே இருக்கிறார். परमेश्वर आत्मा है। தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? परमेश्वर कैसा है? யோவான் 4:24 சொல்கிறது, यूहन्ना 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார். परमेश्वर आत्मा அவரை है। தொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி விரும்புகிறார். और अवश्य है कि उसकी आराधना करने वाला आत्मा और सच्चाई से आराधना करे। ஆகவே தேவனிடத்திலே எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. इसलिए परमेश्वर के पास न कुछ भेद। முழு உலகத்தினுடைய மனுக்குலமும் அந்த தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றே மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். और सारी जगत के मानव जात उस परमेश्वर को दंडवत करना, इसलिए वो मानव जात को बनाया। ஆக எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த இனமா இருக்கலாம், எந்த தேசமா இருக்கலாம், इसलिए किसी भी जातो धर्मो और देशो தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிறவராகவே இருக்கிறார். वो प्यासे भूमि पर जल और सूखी भूमि पर धाराएं बहाने वाले। உன் சந்ததி மேல் ஆவியும் உன் சந்தானத்து மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். तेरे वंश पर अपनी आत्मा और तेरी संतान पर अपनी आशीष उड़ेलूंगा। அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். वो अपने आत्मा को उड़ेलता है। ஒவ்வொரு காலங்களிலும் ஊற்றி இருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. और शास्त्र कहता है हर एक समय पर परमेश्वर अपने आत्मा को அவர்களுக்கு उड़ेला। சரீரப்பிரமான நன்மைகளை மாத்திரம் செய்தால் போதாது என்று சொல்லி अगर केवल शरीर के भलाई के लिए नहीं और भी सरी और केवल शरीर की आशीषों के लिए बिना उनके आत्मिक उन्नति होने के लिए पवित्र आत्मा के उन्नति आत्मा से उनको भरपूर किया, बरसाया. आमीन। हालेलुया. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। அன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். और उन दिन में अपने चुने हुए लोगों की ओर कहता है। ஏசாயா 44:1 வாசிக்கிறோம். एसाया 44 पहला। இப்போது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். पर अब ए मेरे दास याकूब, ए मेरे चुने हुए इस्राएल सुन ले। உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசுரனை பயப்படாதே. तेरा कर्ता यहोवा जो तुझे गर्भगृह से बनाता आया और तेरी सहायता करेगा, यो कहता है, हे मेरी दास याकूब, हे मेरे चुने हुए यसूरुन, मत डर। தெரிந்து, அதாவது யெசூரன் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். यसूरुन मतलब चुने हुए लोग। வேதம் சொல்லுகிறது, உபாம புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். आमीन। व्यवस्था विवरण। உபாம புத்தகத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம். व्यवस्था विवरण 33ஆம் அதிகாரம் 26வது வசனம். 33वां अध्याय में 26वां वचन। யெசூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. आमीन। यसूरन के परमेश्वर के तुल्य कोई भी नहीं। அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களிலும் மேலும் ஏறி வருகிறார். वो तेरी सहायता करने को आकाश पर और अपना प्रताप दिखाता हुआ आकाश मंडल पर सवार होकर चलता है.
தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த யசுரனுக்காக वो अपने चुने हुए यसूर उनके लिए அவர் சகாயம் செய்யும்படியாக सहायता करने की வானங்களின் மேலும் ஆட்சிமையோடு கூட ஆகாய மண்டலம் மேலும் ஏறி வருகிறார். आमीन। वो आकाश मंडल पर अपने प्रताप दिखाता हुआ सवार होकर चलता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அவர் கேருவின் மேல் ஏறி வருகிறவர். वो केरूब पर बैठकर आता है। வேதம் சொல்லுது, சங்கீத புத்தகம் 18:10 வாசிக்கிறோம். भजन संगीता 18 अध्याय 10 கேருவின் மேல் ஏறி வருகிறவர் என்று வாசிக்கிறோம். आमीन। वो करूब पर सवार होकर उड़ा। அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்காக परमेश्वर अपने चुने हुए लोगों के लिए அவர் சகாயம் செய்யும்படியாக வானங்கள் மேலும் ஆட்சியோடும் ஆகாய மண்டலம் மேலும் ஏறி வருகிறார். वो सहायता करने के लिए आकाश मंडल पर अपने प्रताप दिखाता हुआ चलता है। கேருவின் மத்தியிலே பிரகாசிக்கிறவர். वो करूब के बीच में प्रकाश देता है। சங்கீதம் 18:10 வாசிக்கிறோம். भजन संगीता 18:10 கேருவின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார். वो करूब पर सवार होकर उड़ा, वरन पवन के पंखों पर सवारी करके वेग से उड़ा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அங்கே தேவன் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாகனமாக கேருவினை பார்க்கிறோம். आमीन। जो परमेश्वर का साधन है ये करूब। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. की नाम की महिमा हो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக वैसे चुने हुए लोगों के लिए அவர் சகாயம் செய்யும்படியாக ஏறி வருகிறார். वो सहायता करने के लिए वेग से उड़ता है। அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்காக वो अपने चुने हुए लोगों के लिए அவர் பூமியிலே உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்களை வைத்தார். उन लोगों को पृथ्वी के ऊंचे स्थल पर खड़ा किया। உயர்ந்த ஸ்தானத்தில் ऊंचे स्थल पर உபாகமம் 32 அதிகாரம் व्यवस्था विवरण 25वां अध्याय 13-14 வசனங்களை வாசித்தால் 13 और 14 वचन। பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயும் அவனுக்கு உண்ணும்படி செய்தார். उसने उनको पृथ्वी के ऊंचे ऊंचे स्थानों पर सवार कराया और उसको खेतों की उपज खिलाई। उसने उसे चट्टान में से मधु और चकमक की चट्टान में से तेल चुसाया। பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானின் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய். गायों को दही और भेड़ बकरियों का दूध, मेमनों की चर्बी, बकरे और बासान की जाति के मेढ़े और गेहूं का उत्तम से उत्तम आटा भी और तो ताक्रस का मधु पिया करता था। 9 விதமான பரிபூரணமான ஒரு 9 மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், அவனுக்கு 9 குணமான மெட்டீரியல் பிளெஸிங்ஸை கொடுத்து ஆசீர்வதித்தார். एक परिपूर्ण 9 प्रकार के चीजों को देके आशीष किया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। அதாவது 9 விதமான சரீரப்பிரமான மெட்டீரியல் பிளெஸிங்ஸை அவருக்கு 9 प्रकार के शारीरिक भोजनों को दिया है। அதாவது டெலிஜியஸ் ஃபுட் அவனுக்கு கொடுத்ததெல்லாம் एक अनमोल भोजन को दिया है। சாதாரணம் கிடையாது. आसान नहीं। அவ்வளவு விலை உயர்ந்த புசிக்கிற ஆகாரத்தை அவருக்கு வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார். आमीन। उतने बहुमूल्य भोजन को उन लोगों के लिए बरसाया था। ஆனால் परंतु யேசுரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூளித்து தினம் தொன்னியது போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். परंतु यसूर मोटा होकर लात मारने लगा। तू मोटा और अष्ट पुष्ट हो गया और चर्बी से छा गया है। तब उसने अपने सृजनहार ईश्वर को तज दिया और अपने उधार मूल चट्टान को तुच्छ जाना। தெரிந்து கொள்ளப்பட்டவன் चुने हुए लोग அவரை அசட்டை செய்து விட்டான். उनको तज दिया। அவரை நெக்லெக்ட் பண்ணிட்டான், ரிஜெக்ட் பண்ணிட்டான். ईश्वर को तज दिया। இப்படி அவரை புறக்கணித்தான். वैसे उनको तुच्छ जाना வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவனாகவும் உத்தமனுக்கு உத்தமாக இருப்பேன் என்று சங்கீதம் 18:25 வாசிக்கிறோம். भजन संगीता 18 अध्याय 25 वचन कहता है, दयावन के साथ
तू अपने को दयावंत दिखाता और करे पुरुष के साथ तू अपने को करा புனிதனுக்கு दिखाता। நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீ மாறுபாடாகவும் தோன்றுவீர். शुद्ध के साथ तू अपने को शुद्ध दिखाता और टेढ़े के साथ तू तिरछा बनता है। தேவன் அவனுக்கு நன்மையை செய்தார், परमेश्वर उन लोगों के लिए भलाई किया தயவு பாராட்டினார் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு. और चुने हुए लोगों के लिए दया किया। அவர் உத்தமமாக இருந்தார். वो करा था। அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தனால அவனையும் புனிதனாகவே பார்த்தார். आमें उनके लिए वचन को सौंपा था, इसलिए परमेश्वर की दृष्टि में वो शुद्ध करके ஆனால் देखा। அவர் அசட்டை பண்ணி மாறுபாடான வாழ்க்கைக்கு போய்விட்டார். लेकिन वो ईश्वर को दच दिया है, टेढ़ी जिंदगी में चला गया। உபாகமம் 32:16 இருந்து வாசித்தால் அவன் மாறுபாடான வாழ்க்கையில் போய்விட்டான். व्यवस्था विवरण 35वां अध्याय 16 वचन से लेकर देखेगा तो एक पराय देवता के जीवन बिताने के लिए चला गया, மாறுபாடான வாழ்க்கையில் போய்விட்டான். टेढ़ी जिंदगी में चला गया। அந்த 18ஆம் வசனம் சொல்கிறது, அவரை ஜெனிப்பித்த கன்மலையை நினையாமல் அவருடைய பெற்ற தேவனை மறந்து விட்டான். 18 वचन, जिस चट्टान से तू उत्पन्न हुआ उसको तू भूल गया और ईश्वर जिससे तेरी उत्पत्ति हुई उसको तू भूल गया है। கர்த்தரதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்த நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து விட்டார். इन बातों को देखकर यहोवा ने उन्हें तुच्छ जाना, क्योंकि उसके बेटे बेटियां ने उसे रिश्त दिलाई थी। ஆகையால் நான் என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். तब उसने कहा, मैं उनसे अपना मुख छिपा लूंगा அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். और देखूंगा कि उनका अंत कैसे हो, அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். क्योंकि इस जाति के लोग बहुत टेढ़े और धोखा देने वाले पुत्र है। மாறுபாடு உள்ளவனுக்காக அவர் மாறுபாடாக வெளிப்பட்டார். आमें जो टेढ़े थे उनके लिए वो टेढ़ी के रूप में ही प्रकट हुआ, தயவுள்ளவனுக்கு தயவாகவும் और जो दया था उसके लिए वो दयावंत दिखाता, உத்தமனுக்கு உத்தமமாகவும் இருந்தவர். जो करे पुरुष के लिए वो अपना करा दिखाया, புனிதனுக்கு புனிதராக இருந்தவர். शुद्ध के साथ अपनी शुद्ध दिखाया, மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாக தோன்றினார். टेढ़े के साथ तिरछा बनता அவருடைய है। முகத்தை மறைத்து விட்டார். वो अपने मुंह को छिपा दिया। புறக்கணிக்கப்பட்டவன் ओ ऐसे தேவனை गिना गया। புறக்கணித்தான், वो परमेश्वर भी उनको तुच्छ जाना, அசட்டை செய்தான். वो तुच्छ किया। தேவனும் என்னை கணமனுகளை நான் கணமனுவேன், என்னை அசட்டை பண்ணலை அசட்டை பண்ணுவேன். परमेश्वर भी कहा, जो कोई मुझे आदर करेगा मैं आदर करूंगा, जो कोई मुझे निरादर करूंगा मैं उनको निरादर करूंगा। 1 சாமுவேல் புத்தகம் வாசிக்க முடியும், 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். पहला सामुएल के पुस्तक 2 अध्याय 2:30 என்னை கடமனுவை நான் கடமனுவேன், என்னை அசட்டை பண்ணுவதை நான் கணையினப்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டார். इसलिए इस्राएल के परमेश्वर यहोवा की वाणी है कि मैंने कहा तो कि तेरा धारण, अब यहोवा की वाणी है कि मैं आदर, क्योंकि जो मेरा आदर करे मैं उनका आदर करूंगा और जो मुझे तुच्छ जाने वे छोटे समझे जाएंगे। அப்போ கர்த்தருடைய அந்த அவரை அசட்டை செய்தவன் கணையினப்படுத்தி விட்டார். आमेन। वो ईश्वर को तच दिया, इसलिए ईश्वर भी उसको तच அவர் दिया, கணையினப்படுத்தியவன். वो निरादर कर दिया। இந்த ஜனங்கள் கனவீனமாக தேவன் முகத்தை அவர்களுக்கு மறைக்கும் போது கனவீனமாக போய்விட்டார்கள். आमेन। जब परमेश्वर इन लोगों के लिए अपना मुख छिपाया तब ये लोग निरादर हो गए। அவ்வளவு சரீரப்பிரமான விலை உயர்ந்த டெலிஜியஸ் ஃபுட்டை அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் उतने शारीरिक अनमोल भोजन को उन लोगों को दिया था, फिर भी அவருடைய இருதயம் கொழுத்து விட்டது. उनके मन चर्बी से छा गया। அதைத்தான் ஏசாயா சொல்லுகிறார். इसलिए ऐसाया कहता है, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा हो। கண்ணிருந்து காணாது, காதிருந்து கேளாது, இருதயம் ஆரோக்கியம் வரப்படாதபடி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. उनके मन मोटा हो गया है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. की नाम की महिमा हो। ஏசாயா 6ஆம் அதிகாரம் ऐसाया 6वां अध्याय 9-10 வசனங்களில் வாசிக்கிறோம். 9 और 10 वचन। எப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமல் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். उसने कहा, जा और इन लोगों से कहे, सुनते ही रहो परंतु न समझो, देखते ही रहो परंतु न बूझो, तो इन लोगों के मन को मोटा और उनके कानों को भारी कर। இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும்
தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். 10 वचन। तो इन लोगों के मन को मोटा और उनके कानों को बारी कर और उनकी आंखों को बंद कर, ऐसे न हो कि वे आंखों से देखे और कानों से सुने और मन से बूझे और मन फिराए और चंगे हो जाए. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, வெறுமையான அனுபவத்தை அவர்களுக்கு அனுமதித்து விட்டார். वैसे उन चुने हुए लोगों के लिए परमेश्वर एक सुनसान अनुभव में सौंप दिया, இவர்களை வெறுமையாக்கி விட்டார். ऐसे सुनसान कर दिया. அப்பொழுது நான் ஆண்டவரை எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வழியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையும் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. तब मैंने पूछा, हे प्रभु कब तक? उसने कहा, जब तक नगर न उजड़े और उनमें कोई रह न जाए और घरों में कोई मनुष्य न रह जाए और देश उजाड़ और सुनसान हो जाए. வெறுமையாக்கப்பட்ட ஒரு அனுபவம். एक सुनसान अनुभव. இப்படி வெறுமையாக்கப்பட்டவர்கள், ऐसे उजाड़ और सुनसान अनुभव में रहने वाले வெறுமையாக்கப்பட்டு விட்டார்கள். सुनसान हो गए. விசுவாசம் இல்லாதபடி மறுதளித்து போன தேசமாக இருந்தது. विश्वास बिना इनकार करके गया हुआ देश. தேவனுடைய முகத்தை மறைத்து விட்டார். परमेश्वर अपने मुंह को छिपा दिया. ஆனாலும் फिर भी எதிர்காலமாக அந்த சந்ததியை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். भविष्य में उनके संतानों को खड़ा करने के लिए यहोवा चाहत किया. எதிர்கால சந்ததி தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் என்று சொல்கிறார். मैं भविष्य में संतानों के ऊपर परमेश्वर का आत्मा उड़ेलूंगा. இப்படி வெறுமையாக்கப்பட்ட அந்த ஒன்றுமில்லாதபடி தாழ்த்தப்பட்டு கிடந்த ஜனம், वैसे उजाड़ और सुनसान हो गए थे इन लोग. அப்படிப்பட்ட வெறுமையாக்கப்பட்டு ஒண்ணு இல்லாம ஒப்பு கொடுத்தார். वैसे सुनसान अनुभव में सौंपा था. அப்படிப்பட்ட இதுலையும் கூட वैसे अनुभव में भी ஒரு கூட்டம் அவரை தேவனை தாகத்தோடு இருந்து கொண்டிருந்தார்கள். आमेन. एक झुंड था परमेश्वर की ओर प्यासे मन के साथ. வெறுமையாக்கப்பட்டவர்கள் ஒரு கூட்டம், आमीन. सुनसान अनुभव में से एक झुंड, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், चुने हुए एक झुंड. அவர்களுக்காக ஏசாயாவை எழுப்பி பேசுகிறார். उन लोगों के लिए यशायाह पुस्तकता को खड़ा करके बात தாகமுள்ளமேல் किया. தண்ணீரை ஊற்றும், प्यासे मन पर जल வறண்ட उड़ेलूंगा, நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், सूखी भूमि पर धाराएं உன் बहाऊंगा. சந்ததி மேல் ஆவியை என் சந்தானத்தின் மேல் என் ஆவியும் ஊற்றுவேன். तेरे संतान पर मेरे आत्मा और तेरे वंश पर मेरे आशीष उड़ेलूंगा. அவருடைய ஆவி ஊற்றப்படும் போது जब उनके ऊपर से आत्मा उड़ेलेगा, அவர் முகத்தை மறைத்திருந்தார், पहले वो मुंह को छिपाया था, அவருடைய முகத்தை पर காண்பிக்கிறவராக. आप अपने मुंह को दिखाने वाला. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो. அங்கே எசேக்கியேல் 39:29 வாசிக்கிறோம். एजेकियल पुराण की किताब 39वां अध्याय में 39 और 29 आमेन. 39वां अध्याय में 29वां वचन. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் 39ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடினால் என் முகத்தை நீ அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்றார். और उनसे अपना मुंह फिर कभी न मोड़ लूंगा, क्योंकि मैंने इज़राइल के घराने पर अपना आत्मा उड़ेला है. परमेश्वर यहोवा की ये वाणी है. என் ஆவியை ஊற்றினபடினால், मैंने इज़राइल घराने पर अपना आत्मा उड़ेला है. மீண்டும் கூட அந்த தேவனுடைய ஆவியை, தேவன் ஆவியா இருக்கிறார், அவர்களை தொழுது கொள்ளும்படியாக அந்த தேவனுடைய ஆவியை அவர்களுக்கு ஊற்றுகிறார். आमीन. फिर से जो परमेश्वर आत्मा है, इन लोग उस परमेश्वर को दंडवत करने के लिए अपने आत्मा को उन पर उड़ेला. விசுவாசமற்ற மறுதளித்து போன அந்த தேசமா இருந்தும் वो विश्वास बिना इनकार किया हुआ वो देश, எதிர்காலத்திற்காக தேவனுடைய ஆவி அவர்களுக்கு ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினார். भविष्य के लिए परमेश्वर ने ऐसे प्रतिज्ञा दिया, मैं अपने आत्मा उड़ेलूं. யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல மாம்சமான எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று
இந்த முழு உலகத்திற்கும் கூட அப்படி வாக்கு பண்ணினார். योएल भविष्यवक्ता के द्वारा सारे जगत के लिए इसे प्रतिज्ञा दिया, सारे प्राणों के ऊपर मैं अपने आत्मा उड़ेलूं. இவர்களுக்கு மீண்டும் கூட அந்த ஆவியை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு ஊற்றி அவர்களை ஆசீர்வதித்தார். दोबारा अपने चुने हुए लोगों के ऊपर अपना आत्मा उड़ेल कर उन लोगों को आशीष किया. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் योएल भविष्यवाणी की किताब 28வது வசனம், 28वां वचन. நான் மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். उन बातों के बाद मैं सब प्राणियों पर अपना आत्मा उड़ेलूंगा, तुम्हारे बेटे बेटियां भविष्यवाणी करेंगे और तुम्हारे पूर्णिया स्वप्न देखेंगे और तुम्हारे जवान दर्शन देखेंगे. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். तुम्हारे दास और दासिया पर भी मैं उन दिनों में अपना आत्मा उड़ेलूंगा. புறஜாதியான நமக்கும் இந்த ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். अन्य जात हमको भी यह आत्मा उड़ेलूंगा करके वादा दिया. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறிச்சு. प्रेरितों के काम 2 अध्याय में ये भविष्यवाणी वचन पूरा हुआ. பெந்தகோஸ்தே என்று யூதருடைய பண்டிகை, அந்த நாள் யூபிலி 50வது நாள். आमीन. जो यहूदियों का पर्व मनाया था वो जुबिली 50वां दिन है. அறுவடையின் பண்டிகை, वो कटनी का दीवार है. 8 விதமான அங்கே பண்டிகை குறித்து, அங்கே 7 விதமான பண்டிகை குறித்து லேவியர் 23ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். लवी व्यवस्था 23वां अध्याय में 7 प्रकार के पर्व के बारे में पढ़ता है. இதிலே இங்கே வாசிக்க முடிகிறது அந்த 50வது நாள், वो 50वां दिन. 7-49 நாள் அவர்கள் அந்த முதற் பலனை கொண்டு ஆசாரியத்தில் கொண்டு அவர்கள் பலியை அசைவாட்டுவார்கள். आमीन. 7 और 7 49 दिन होने के बाद 49 दिन में वो लोग अपने पहले लोटा फल को ले आकर याजक के द्वारा इलाने वाले बलि चढ़ाएंगे. இங்கே முதல் பலனாக இயேசு பலியிடப்பட்டு விட்டார். यहाँ पहले फल यीशु बलिदान हुआ. 50ஆம் நாள் 50वां दिन. எல்லா अங்கே ஜனங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எல்லாம் கூடுவார்கள். वहाँ वो पर्व के लिए सारे लोग इकट्ठे होंगे. The day of Pentecost, बिंदुगुस का दिन. the feast of harvest day. आमीन. वो पर्व के दिन था. இதை குறித்து வேதம் சொல்கிறது. इसके बारे में இதை शास्त्र குறித்து நாம் ஏற்கனவே தேவ செய்தியை इसके கேட்டிருக்கிறோம். बारे में पहले वचन सुन The feast of weeks என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन. कटनी का पर्व है. The feast of the first fruit. आमीन. पहले फल का पर्व है. தெரிந்து கொள்ளப்பட்ட चुने हुए இந்த ஜனத்தின் நடுவிலே इन लोगों के बीच में மீண்டும் கிரியை செய்கிறவராகவே இருந்தார். दोबारा वो काम किया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो. 120 பேர் கூடியிருந்தார்கள். 120 लोग इकट्ठे हुए. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கூடியிருந்த ஜனம், परमेश्वर का वचन का आज्ञा அந்த पालन करके இயேசுவை इकट्ठे हुए. விசுவாசித்த ஜனம் यीशु पर विश्वास रखा हुआ जन. அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசன வார்த்தை उन दिन நிறைவேற்றப்பட்டது. में वो भविष्यवाणी वचन पूरा हुआ. அந்த ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணவர் ஊற்றினார். जैसे आत्मा उड़ेलूंगा प्रतिज्ञा दिया, आत्मा उड़ेगा. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16ல இருந்து அந்த யோவேல் தீர்க்கதரிசன வார்த்தையை மீண்டும் அப்போஸ்தலர் பேதுரு எடுத்து பேசுகிறார். आमीन. प्रेरित 2 अध्याय में 16 वचन से फिर से प्रेरित पत्रस वो योएल पश्चाता के वो वचन को निकाल कर बात कर रहा है. யூதர்கள் நடுவிலே 11 பேரோடு எழுந்து நின்று உரத்த சத்தமாய் யூதர்களை கேளுங்கள் என்று அவர் உரத்த சத்தமாக பிரசங்கிக்கிற வார்த்தையை கேட்கிறோம். तब पत्रस उन गहरे के साथ खड़ा हुआ और ऊंचे सबसे कहने लगा, ये यहूदियों यरूशलेम के सब रहने वाले जान लो. ஏன் புறஜாதிகளின் தரிசனமாக தேவன் எழுந்தார்? क्यों ये दर्शन ऐसे अन्य जात के दर्शन करके परमेश्वर खड़ा हुआ? அவர்களுக்கு ஆவியை கொடுத்தும் அந்த தாகமுள்ளமையில் தண்ணீரை ஊற்றினார். वो प्यासे मन को भरा है अपने வறண்ட आत्मा நிலத்தில் से. ஆறுகளை ஊற்றினார். सूखी भूमि में धारा को भी சந்ததி बहाया. மேல் ஆவியும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றினார். वंश पर आत्मा और संतान पर आशीष को उड़ेला. அவர்களை கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதித்ததாக பார்க்கிறோம். उन लोगों को परमेश्वर ऐसे आशीष किया है. 4வது அங்கே ஏசாயா 44:4 வாசிக்கிறோம். यशाया 44 अध्याय में 4वां वचन. அதனால் அவர்கள் புள்ளி நடுவே நீர்க்காலையின் ஓரத்திலே அலரிச்செடியை போல வளருவார்கள். आमीन. हालेलुया. वे उन मजनुओं के समान बढ़ेंगे जो धाराओं के पास घास के बीच में होते हैं. புள்ளி நடுவிலே आमीन. घास के बीच में நீர்க்கால்களின் ஓரத்திலே, धाराओं के पास. நீர்க்கால்களின் ஓரம், धाराओं के पास. அதாவது புள்ளி நடுவிலே. आमीन. घास के बीच புள்ளில் में. பெய்கிற பனி
மோசே சொல்றார் அந்த தேவனுடைய வசனம் உபதேசத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. मूसा ऐसे ये परमेश्वर के वो वचन उपदेश के वर्णन में कहा था. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அலரி செடியை போல வளருவார்கள். मजनुओं की समान बढ़ेंगी. ஆங்கிலத்தில் விலோஸ் அந்த செடிக்கு பேர் விலோஸ் சொல்லப்பட்டிருக்கு. अंग्रेज में ये पौधा का नाम विलोस दिया. அதாவது அந்த செடி அதாவது வளரக்கூடிய அந்த அதுக்கு வளைந்து கிளைகளோடு கூட இப்படி படரக்கூடிய ஒரு செடி. जो है ये मजनू ये बढ़ेगा फिर भी ऐसे फ्लेक्सिबल होकर डाली ऐसे फैलने वाला एक पौधा. அல்லேலூயா हालेलुया. இவர்கள் படருவார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருப்பார்கள், வளருவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுது. इन लोगों के बारे में शास्त्र कहता है ये लोग बढ़ेंगे, ऐसे आशीष पाए हुए लोग हैं. வளர்ந்தார்கள், ये लोग बढ़ा था. ஆனாலும் लेकिन இவர்கள் இங்கே கவனிக்க வேண்டும், அவருக்கு தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்க தன்னை மறந்து விட்டார்கள். आमीन. परमेश्वर के वचन के अनुसार जीवन बिताने भूल गए. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனங்கள், खतना किए हुए लोग, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், चुने हुए लोग, அவரை அந்த அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக அனுப்பப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கவில்லை. आमीन. परमेश्वर का जो वचन भेजा गया वो यीशु को विश्वास नहीं किया. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மறுதலித்தார்கள். परमेश्वर के वचन को वो लोग इनकार किए. ஆகவே தான் இங்கே கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் அவர்களுடைய ஜீவியம் சரியானபடி அவருக்கு உகந்ததாக இல்லை. आशीषों को पाए थे लेकिन जीवन परमेश्वर के स्वभाव के अनुसार नहीं था. ஆனால் தேவன் வேதவசனத்தை நிரூபித்து காமிக்க அந்த காலங்கள் நிறைவேறும் போது அவருடைய ஸ்திரீகளிடத்திலிருந்து அவருடைய பிறப்பதாக குமாரனை அவர் அனுப்பினார். परंतु परमेश्वर ने वो शास्त्र के वो अनुसार जब समय पूरा हुआ तब स्त्री से जन्म होने वो पुत्र अपने पुत्र को इस जगत में भेजा. ரோமர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசிக்கிறோம். रोमियो 3 अध्याय पहला और दूसरा वचन. ரோமர் எழுதின 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். रोमियो 3 अध्याय पहला और இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்தேசத்தினால் பிரயோஜனம் என்ன? अतः यहूदी का क्या बढ़ाई या खतने का क्या लाभ? பேரளவில் விருத்தேசனம் பண்ணப்பட்டு என்ன அர்த்தம்? ऐसे नामदारी खतना करके क्या लाभ है? அது எவ்விதத்தில் மீதியா இருக்கிறது? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாம். हर प्रकार से बहुत कुछ पहले तो एक ही परमेश्वर के वचन उनको सौंपे गए. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? यदि कुछ विश्वासघाती निकले भी तो क्या हुआ? क्या उनके विश्वासघाती होने से परमेश्वर की सच्चाई व्यर्थ ठहरेगी? தேவனுடைய வாக்கியத்தை அவர்கள் விசுவாசியாமல் போய்விட்டார்கள். वो परमेश्वर के वचन पर विश्वास नहीं किया. ஆகவே इसलिए காலங்கள் நிறைவேறும் போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. इसलिए जब समय पूरा हुआ स्त्री से जन्म हुआ प्रभु यीशु मसीह. கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். गलातियों को पत्री 4 கலாத்தியருக்கு நிருபம் 4:5 வாசிக்கிறோம். गलातियों 4 अध्याय में 5वां वचन. ஒருவேளை இந்தியில 4ஆ இருக்கும் அல்லது 6ஆ இருக்கும். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானுமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். परंतु जब समय पूरा हुआ तो परमेश्वर ने अपने पुत्र को भेजा जो स्त्री से जन्मा और व्यवस्था के अधीन उत्पन्न हुआ. எதற்கு அனுப்பினார்? क्यों भेजा? இந்த பூமியிலே மீண்டும் அந்த ஆவியை முழு உலகத்திற்கும் அனுப்பி அவருக்கு உரிமையை, மனுக்குலம் அவருடைய உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். वापस अपने आत्मा सारे मानव को ऊपर उड़ेल कर मानव वापस वो वारिस को अधिकार को पिता தெரிந்து से पाने கொள்ளப்பட்ட के लिए. யூதர்கள், இஸ்ரவேல் ஜனம் அவருடைய அதிகாரத்தை, அந்த உரிமையை, அந்த அவரிடத்துல அந்த அதிகாரத்தை உரிமையை இழந்து விட்டார்கள். जो चुने हुए इजराइल लोग वो परमेश्वर से पाया था वो अधिकार, वो वारिस उन दोनों को खो दिया था. ஆகவே தான் மீண்டும் கூட அவர் புறஜாதிகள் தரிசனமாக நமக்கு அந்த உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். इसलिए दोबारा जो अन्य जात का दर्शन हमको वो वारिस वो अधिकार को प्रभु ரோமருக்கு दिया. நிருபம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். रोमियो को पत्री 11 अध्याय में 25वां वचन. மேலும் சகோதரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று எண்ணுகிறேன். हे भाइयों, कहीं ऐसा न हो कि तुम अपने आप को बुद्धिमान समझ लो, इसलिए मैं नहीं चाहता कि तुम इस भेद से अनजान रहो कि जब तक अन्य जातियों पूरी அது रीति से என்னவெனில்,
புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலின் ஒரு பங்கு கடினமாக மனதுள்ளதாக இருக்கும். जब तक अन्य जातियां पूरी रीति से प्रवेश न कर ले तब तक इसराइल का एक भाग ऐसे ही कठोर रहेगा. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிற சீயோன் வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். और इसी रीति से सारा इज़राइल उद्धार पाएगा, जैसे लिखा है, छुड़ाने वाला सियोन से आएगा और अभक्ति को याकूब से दूर करेगा. ஆகவே அவருடைய இருதயத்தின் கடினம் उनके मन के कठोर நமக்கு हमारे लिए பலனாக மாறிவிட்டது. आमीन, बल मिला. அல்லேலூயா. हालेलुया. ஆனா அவர்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார். परंतु उन इज़राइल लोगों को भी प्रभु छोड़ेगा नहीं. தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர் 28வது வசனம் வாசிக்கிறோம். 28 சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அனுகூரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். सुसमाचार के भाव से तो तुम्हारे लिए वे परमेश्वर के बैरी है, परंतु चुन लिए जाने के भाव से वे बाप दादाओं के कारण प्यारे हैं. நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. आमीन. सुसमाचार हमें सुनाया गया. இந்த கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் ये அறிவிக்கப்பட்டது. मसीह का सुसमाचार हमें सुनाया. அல்லேலூயா. हालेलुया. இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் யூதர்கள். यहूदी लोग यीशु को क्रूस पर मार डाला. இங்க பாருங்க, நமக்கு நம்மினித்தம் தேவனுக்கு பகைஞர்கள், वो हमारे द्वारा हमारे भाव से हमारे निमित्त परमेश्वर का बैरी है. அல்லேலூயா. हालेलुया. हमारा निमित्त अन्य जाति के, हमारे निमित्त इसराइल लोग परमेश्वर के बैरी है, आमीन. लेकिन उसके पूर्व काल के चुनाव के पूर्व काल के उनके वंश के द्वारा परमेश्वर उनको प्रेम कर रहा है. आमीन. அதாவது தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக सुन लिए जाने के भाव से वे बहुतातों के कारण प्यारे हैं. அதனால்தான் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. आमीन. लेकिन जो परमेश्वर का बुलावट और उसका अनुग्रह अटल है. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாக இருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல, क्योंकि जैसे तुमने पहले परमेश्वर की आज्ञा न मानी, परंतु अभी उनकी आज्ञा न मानने से तुम पर दया हुई, அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்து பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கத்தை பெறுவார்கள். वैसे ही उन्होंने भी अब आज्ञा न मानी कि तुम पर जो दया होती है, इससे उन पर भी दया हो. எல்லாரும் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். क्योंकि परमेश्वर ने सबको आज्ञा उल्लंघन का बंदी बना कर रखा ताकि वह सब पर दया करे. தேவன் எல்லாரும் மேலையும் முழு உலகத்தையும் மனுக்குலத்தின் மேல் இரக்கம் வைத்த நிமித்தமாக परमेश्वर सारे मानव जात के ऊपर दया रखा, इसीलिए எப்படி மண்ணை எடுத்து ஊதி அவனுக்கு ஜீவாத்மாவை கொடுத்தது போல, जैसे मिट्टी से उनको बना के उसको नतनों में फूंगा, वो जीवित प्राणी बना. மீண்டும் மனுக்குலத்திற்கு ஒரு ஜீவனை உண்டாக்க நானே நானே என்று சொன்னவர். हमें तुम्हारा जो मानव का एक जीवन देने के लिए मैं हूँ कहा. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக அவருடைய குமாரனை இந்த பூமியிலே அனுப்பினார். मैं हूँ मार्ग सत्य और जीवन बोलकर अपने पुत्र को इस पृथ्वी में அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் ஒரு துதி பாடலாக பாடுகிறார். वो ये प्रेरित पौलुस एक परमेश्वर का स्तुति का गीत गा रहा. 33 தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்னுடைய ஆழங்கள் எவ்வளவா இருக்குன்னு ஒரு அனுபவித்து எழுதுகிறார். वो अच्छे से अनुभव करके लिख रहा, आहा परमेश्वर का धन और बुद्धि और ज्ञान क्या ही गंभीर है. ஒரு स्वादिष्ट அனுபவத்தில் எழுதுகிறார் பவுல். हमें एक अच्छे स्वादिष्ट अनुभव ஒரு में இன்ட்ரெஸ்டாக ருசித்து எழுதுகிறார். ऐसे चक्कर लिख रहा है. हालेलुया. हालेलुया. स्वादिष्ट परमेश्वर को स्वादिष्ट भोजन के समान एक अनुभव रीति से पौलुस लिख रहा है. हालेलुया. हालेलुया. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவுடைய ஆழங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அறுவடைப்படாதவர்கள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவர்கள். आहा परमेश्वर का धन और बुद्धि और ज्ञान क्या ही गंभीर है, उसके विचार कैसे था और उसके मार कैसे अहम है. அதாவது the greatness of God, the greatness of excellence, அவருடைய மகத்துவத்தை குறித்து துதிப்பாடலாக பாடுகிறார். परमेश्वर के महत्व के बारे में स्तुति गीत गाए. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காக இருந்தவன் யார்? प्रभु की बुद्धि को किसने जाना या उसको मंत्री कौन हुआ? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தியவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்?
या किसने पहले उसे कुछ दिया है जिसका बदला उसे दिया जाए। சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்னைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். क्योंकि उसी की ओर से और उसी के द्वारा और उसी के लिए सब कुछ है, उसकी महिमा युगानी को होते रहे। आमीन। வேதம் மனுக்குலத்தை நேசிக்கிறது. शास्त्र मानव जात पर प्रेम करता है। உண்டாக்கினவர் மனுக்குலத்தை உண்டாக்கினவர் அவர் நேசிக்கிறவராகவே இருக்கிறார், அன்பு செய்கிறவராக जो இருக்கிறார். मानव को बनाया वो प्रेम करता है। God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर प्रेमी है। அந்த தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கும் விதமாக उस परमेश्वर अपने प्रेम को प्रकट करने के लिए முகத்தை ஒரு காலத்தில் மறைத்தாலும் மீண்டும் முகத்தை காண்பிக்கும்படியாகவே இருக்கிறார். एक समय में अपने मुंह को छिपाया था, फिर भी अपने मुंह को दिखाने அந்த ஆவியை ஊற்றுகிறார். वो अपने आत्मा को उड़ेलता। அல்லேலூயா. हालेलुया। முகத்தை காண்பிக்கத்தக்கதாக अपने मुंह को दिखाने அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். वो लोग जिलाता அவருடைய जिलाया जाता। முகத்தை தரிசிக்கத்தக்கதாக இருக்கிறார். यीशु को चेहरा, यीशु को मुंह को दर्शन அவருடைய पाने முகத்திலிருந்து பிரகாசம், उनके चेहरा के प्रकाश, அவருடைய முகத்திலிருந்து பிரசன்னம், उनके चेहरा की महिमा, அவருடைய கிருபையும் சமாதானத்தையும் अनुग्रह और शांति தொடர்ந்து நமக்கு கொடுக்கிறது. लगातार हमें देता। அதைத்தான் மோசே ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலே वो ये பார்க்கிறோம். मूसा जो लोगों को आशीष किया वो आशीष में हम देखता। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. की नाम की महिमा। மோசேயுடைய ஆசீர்வாதத்திலே இந்த எண்ணாம புத்தகத்திலே வாசிக்கிறோம். गिनती का पुस्तक में அங்கே வாசிக்கிறோம். எண்ணாம புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். गिनती छठवां अध्याय। எண்ணாம புத்தகம் 6ஆம் அதிகாரம். गिनती छठवां अध्याय। வேகமா எடுத்துக்கொள்ளும். எண்ணாம புத்தகம் गिनती छठवां अध्याय 6ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசித்தால் இருக்கிறது. 24 वचन। கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். यहोवा तुझे आशीष दे और तेरी रक्षा करे। यहोवा तुझ पर अपने मुख का प्रकाश चमकाए और तुझ पर अनुग्रह करे। அவருடைய முகத்திலிருந்து பிரகாசம் வரும்போது जब उनके मुख से प्रकाश आता है கிருபை வெளிப்படுகிறது. तब अनुग्रह प्रकट होता கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகசனமாக்கும் போது है। यहोवा अपना मुख तेरी ओर करे உனக்கு சமாதானத்தை और கட்டளையிடும். तुझे शांति मिलता। கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று अनुग्रह और शांति तुम्हारे साथ रहे। ஒவ்வொரு நிருபத்திலையும் हर एक पत्री में நாம் பார்க்க முடிகிறது. हम देख सकते நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு நிருபங்களை வாசித்தால் கிருபையும் சமாதானம் உண்டாதாண்டு வாசிக்கிறோம். हम नए नियम में हर एक पत्री को पढ़ने में शांति और अनुग्रह तुम्हें हो ऐसे लिखा है। அது பரிசுத்தாவினால் கிடைக்கக்கூடிய கிருபையும் சமாதானம். वो पवित्र आत्मा से मिलने वाले தேவனுடைய अनुग्रह और திருச்சபைக்கு, परमेश्वर अपने தேவனுடைய मंडली के, ஜனங்களுக்கு परमेश्वर अपने जन அவருடைய முகத்தை अपने மறைக்காதவர். मुंह को न छिपाएगा। உபத்திரப்பனுடைய உபத்திரத்தை आमेन। அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் முகத்தை மறைக்காமலும் அவனை நோக்கி கூப்பிடுறவனுக்கு மறு உத்தரவு वो கொடுக்கிறார். तुकी को तुच्छ नहीं जानता और जब वो उनके ओर दोहाई देता तभी उनके लिए अपने मुंह को दिखाता। சங்கீதம் 22-24 வாசிக்கிறோம். वजह संगीता 22वां अध्याय ஆகவே 24। ஆண்டவர் இப்படிப்பட்ட இங்கே கவனிக்க வேண்டும், நமக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். हमें भी ऐसे आशीष को उड़ेलता। முழு உலகத்திலும் மனுக்குலத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை மேல் விசுவாசம் வைக்க எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் ஊற்றப்பட்டிருக்கிறது. सारी जगत के मानव जात जितने प्रभु यीशु मसीह पर विश्वास रखे उन सभी को वो आत्मा उड़ेलता। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகும். की नाम की महिमा हो। இரண்டாவதாக दूसरा நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை ஏசாயா 44:5 எடுத்துக்கொள்வோம். एसाया 44:5। ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோப்பின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். कोई कहेगा मैं यहोवा का हूँ, कोई अपना नाम याकूब रखेगा, कोई अपने हाथ पर लिखेगा मैं यहोवा का हूँ और अपना कुल नाम इस्राएली बताएगा। ये கவனிங்க, அந்த உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது जब ऊपर से वो आत्मा उड़ेलता तब என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், क्या क्या मिलता? அந்த செவி கொடுக்கிற கீழ்ப்படுகிற ஜனத்திற்கு உன்னதத்தின் ஆவியை அவர் ஊற்றுகிறார். जो कि उनके ओर कान लगाता आज्ञा मानता उनके लिए ऊपर से आत्मा मिलता। அங்கே நாமத்தை தரிக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம் வருகிறது. वो उनके द्वारा उनका नाम अपना पा लेता है। தேவனுடைய முழு நாமம் என்றால் அல்லேலூயா, परमेश्वर का नाम मतलब அத்தனை அதிகாரத்துக்கும் சொந்தக்காரன். आमेन। सारे परमेश्वर का वो अधिकार के लिए ये वारिस बनता है। உபாம புத்தகம் 28ஆம் அதிகாரம்
व्यवस्था विवरण 28वां अध्याय। அங்கே ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 28ல் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. व्यवस्था विवरण 28वां अध्याय में पहला वचन से लेकर 14 वचन तक आशीष के वचनों को दिया है. முழு பைபிளையும் सारे शास्त्र में ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை 10 தடவை அந்த அதிகாரத்தில் நாம் 14வது வசனம் வரைக்கும் வாசிக்க முடியும். इसी अध्याय में 14 वचन तक 10 बार आशीष का 21 விதமான ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். 21 प्रकार के आशीष को அதில் நீங்கள் 9வது வசனத்தை வாசித்தால் इसमें 9वां वचन நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். यदि तू अपने परमेश्वर यहोवा की आज्ञाओं को मानते हुए उसके मार्गों पर चले तो वह अपनी शपथ के अनुसार तुझे अपनी पवित्र प्रजा करके स्थिर रखेगा. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியுள்ள ஜனங்களார் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். और पृथ्वी के देश देश के सब लोग ये देखकर कि तू यहोवा का कहलाता है तुझसे डर जाएंगे. அவருடைய கட்டளைகளுக்கு கைக்கொண்டு அவர்களை நடக்கும்போது அவர் உனக்கு ஆணையிட்டபடியே உனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவதற்கு தான் அந்த உன்னதத்தின் ஆவியை தர்றார். आमेन. और तू उनके पवित्र संतान बनवाने के लिए ऊपर से वो आत्मा तुम्हें देता है. அந்த அப்போது அவருடைய நாமம் நீ தரிக்கப்படுகிறது. तब उनका नाम तेरे ऊपर आता है. அவருடைய நாமம் தரிக்கப்படும் போது பூமியில ஜனங்கள் எல்லாம் பயப்படுவார்கள். आमेन. जब तू उनका नाम तू पाता है तब सारे जगत के लोग तुझे देख के डरेंगे. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட யோசேப்புக்குள் விசேஷத்தாவி இருந்தது. அந்த சூரியனும் சந்திரனும் வணங்கினது போல அவனை வணங்க வந்தார்கள். आमेन. उसका नाम पाया हुआ यूसुफ पर विशेष आत्मा था, इसलिए जैसे सूर्य चंद्र उनको दंडोत किया वैसे लोग उनको दंडोत करने आए थे. அவருடைய குடும்பம் வந்து அவனை வணங்க வந்தது. यूसुफ का परिवार यूसुफ को दंडोत करने आया था. ஜனங்கள் அவன்கிட்ட வியாபாரம் கொள்ள வந்ததாக பார்க்கிறோம். आमेन. और इजराइल लोग उनसे व्यापार करने आया. யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக பார்க்க முடியும். वो यूसुफ यीशु मसीह के एक वर्णन है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. அவன் பரரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது. आमेन. वो ये कैसे बढ़ने वाले கனிதரும் बढ़ाने वाले आशीष है. கனிதரும் திராட்சை செடி அவன் படருவான் என்று பார்க்க वो முடிகிறது. फलदायक वृक्ष है वो बढ़ाएगा. அப்ப அங்கே கவனிக்க வேண்டும். அப்ப உன்னதத்தின் ஆவியில் ஊற்றி உன்னை நிலைப்படுத்தும் போது जब ऊपर से आत्मा उंडेल कर स्थिर ஒரு करेगा நாமத்தை तभी தரிக்கும் போது उनका नाम हम पाते समय இந்த தேசம் பயப்படும். ये देश डरेगा. உடனே நீ சொல்லக்கூடிய வார்த்தை அப்படியே கேட்கும். जो कुछ तू बोलेगा वो सुनेंगे. உனக்கு பெரிய ஒரு அதிகாரம் உண்டு. तुम्हें एक बड़ा अधिकार मिलता है. அல்லேலூயா. हालेलुया. அதாவது இங்கே கவனிக்க வேண்டும். நீ கர்த்தருடையவன் என்று உனக்கு ஒரு வாரிசு, நீ ஒரு உரிமை உனக்கு வருகிறது. तेरा एक स्वतंत्र मिलता तो उनका वारिस बनता तू कहेगा मैं यहोवा का. ஏசாயா 44:5 வாசிக்கிறோம். ஏசாயா 44:5. ஒருவன் தன் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோப்பு பேரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். कोई कहेगा मैं यहोवा का हूँ, कोई अपना नाम याकूब रखेगा, कोई अपने हाथ पर लिखेगा मैं यहोवा का हूँ और अपना कुल नाम इजरायली बताएंगे. இங்கே கவனிங்க, இது உரிமையை குறிக்கிறது. ये एक अधिकार को कहता है. अधिकार. हालेलुया. हालेलुया. हक की बात हक बोलता है. हाँ हक. हालेलुया. ஒரு உரிமையை குறிக்கிறது. हग. ये एक हग का. ஒரு உரிமையை குறிக்கிறது, ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. ये अधिकार को कहता है. அல்லேலூயா. हालेलुया. இங்கிலீஷ்ல சொன்னா ரைட். அதாவது என்ன சொல்றது? அதாவது உரிமை என்றால் இங்கிலீஷ்ல ரைட். आमीन. ரைட் ரைட். उरिमे मतलब अंग्रेजी में सही राइट. सही 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 है. सही ரைட் सही. हाँ, सही. அல்லேலூயா. हालेलुया. ரைட் இங்கிலீஷ்ல ரைட், ஹிந்தில சஹி. அல்லேலூயா. हिंदी में அதாவது सही. உரிமையை குறிக்கிறது, आमीन. அத்தாரிட்டியை குறிக்கிறது. ये अधिकार को कहता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒரு அத்தாரிட்டி, ஒரு உரிமையை நமக்கு இங்கே குறிக்கிறது. இந்த இது आमीन. हमें एक अधिकार मिलता. நான் அவருக்கு சொந்தம். मैं उनका वारिस है. நான் யாரு? मैं कौन है? அவருக்கு சொந்தம். मैं कौन है? मैं उनका वारिस है. அதாவது தேவனுடைய ஆவி நமக்கு ஊற்றப்படும் போது जब परमेश्वर का आत्मा हम पर நாம் उड़ेगा கர்த்தருக்கு சொந்தம் என்று சொல்லப்படுகிறது. हम यहोवा का वारिस நமக்கு है. எப்பவும் அவர் பெரிய சொந்தமாகிறார். वो सर्वदा हमारा
हम उनका वारिस है। அல்லேலூயா. हालेलुया। உலக சொந்தத்தை விட தேவன் உனக்கு முற்றிலுமாக சொந்தமா மாறுகிறார். आमीन। ये जगत के रिश्तेदार से परमेश्वर सर्वदा तुम्हारा रिश्तेदार। அதான் உலகம் உன்னை பகைக்கும். इसलिए ये संसार तुम पर बैर कर। அப்போ நீ கர்த்தருக்கு சொந்தமாகி விடுகிறாய். तो परमेश्वर का वारिस அவர் எனக்கு சொந்தம் சொல்லிட்டு முழுமையா நீ கொண்டாடும் போது तू पूरी से उस पर अधिकार पाएगा। तभी உலகம் உனக்கு சொந்தம் அல்ல. ये संसार तुम्हारा रिश्तेदार नहीं। இந்த உலகத்தின் சொந்தத்தை விட்டுட்டு, इस संसार के रिश्तेदार, இந்த உலகத்தின் பாரம்பரியத்தை விட்டுட்டு, संसार के रीति रिवाज, இந்த உலகத்தினுடைய எல்லாவித இதையும் விட்டுட்டு, संसार के सब कुछ, அவரே எனக்கு சொந்தம், वही அவரே मेरा, எனக்கு உரிமை, वही मेरा, அவரே எனக்கு அத்தாரிட்டி. मैं यहोवा का हूँ। அப்படிப்பட்ட சொந்தத்துக்கு நீ வந்து விடுகிறாய். वैसे अनुभव में அந்த உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது அவர்தான் எனக்கு சொந்தம் வந்துறது. जब ऊपर से वो आत्मा तू पाएगा तभी तू कहेगा मैं அவருடைய அத்தனையும் எனக்கு சொந்தம். जो कुछ उसके पास है सब कुछ मेरे लिए। அல்லேலூயா. அவருடைய தூதர்கள், उनके அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம் எல்லாம் எனக்கு சொந்தம். सब कुछ मेरी। அல்லேலூயா. அவருக்கு அவருடைய 1000 தூதர்கள் எனக்கு சொந்தம். आमीन। उनके हजारों அவருடைய வல்லமை எனக்கு சொந்தம். उनके सामर्थ में, அவருடைய அதிகாரம் எனக்கு சொந்தம். अधिकार मेरे लिए। அதான் அங்கே 1 பேதுரு 3:22 வாசிக்கிற ஒரு பரலோகத்துக்கு ஏறி போய் தூதர்கள் வல்லமை அதிகாரம் எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. पहला पत्रस तीसरा अध्याय 23वां वचन 22वां वचन। हालेलुया। वो स्वर्ग में जाकर पिता के दाहिनी ओर बैठा, सारी फरिश्ते सामर्थ और अधिकार उसके अधीन किए गए। அவருக்கு சொந்தம், அந்த உன்னதத்தின் ஆவி ஊற்றப்பட்டது அவருக்கு சொந்தம். जब वो ऊपर से आत्मा उड़ेलता तब से लेकर அவர் நமக்கு பரமபிதா என்று நாம் சாட்சி கொடுக்கிறோம். और हम भी गवाही देते वो मेरा परम पिता, அவர் எனக்கு பரமபிதா, वो मेरा परम पिता। இந்த உலகத்துல எங்க கவனிக்க வேண்டும், எல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். इस संसार में सब कुछ हम कैंसिल कर डालें। அந்த பரிசுத்த ஆவியின் வரும்போது உலகத்துடைய எல்லா அதிகாரம் கேன்சல் ஆகிறது. जब ऊपर से वो आत्मा आता तब ये संसार के सारे अधिकार कैंसिल। जाति சான்றிதழ் கேன்சல் ஆயிரும். जो जात से मिलता है वो क्या है सर्टिफिकेट, वो भी कैंसिल हो जाए। हालेलुया। काकस पत्रस எல்லாம் எனக்கு அது ஏன் ஜாதி பரிசு கிடையாது. आमीन। मेरा जात मेरे लिए कुछ नहीं। சில பேருக்கு இப்பவும் இன்னைக்கு கிறிஸ்தவ ஞானஸ்தானம் எடுத்தோம், இன்னும் இந்துவாவே இன்னைக்கு எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் சொல்லி இந்துனே சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருப்பான். आमीन। ऐसे कई लोग हैं मसीह पर बपतिस्मा लेने के बाद भी वो हिंदू का वो नाम को रखें क्योंकि सरकारी में काम मिलेगा। எனக்கு நான் இந்துனா தான் எனக்கு வேலை கிடைக்கும், मैं हिंदू बोलेगा तो मुझे काम मिलेगा। எனக்கு லோ, எனக்கு என்ன ஜாதி குறைஞ்சிருக்கோ அப்ப அந்த இதுல தான் எனக்கு வேலை கிடைக்கும். मैं जो जात है उसी जात में मेरा काम मिलने वाला। அப்படி இல்ல, वैसे नहीं। உனக்கு பரமபிதா சொந்தமாக நீ வைத்திருக்கன்னு சொன்னால் तेरा परम पिता तू वारिस बनेगा। तो எனக்கு தூதர்கள், मेरे लिए வல்லமை, அதிகாரம் எல்லாம் அந்த பூமியில எனக்கு கீழ்ப்பட்டிருக்கும். सब कुछ इस पृथ्वी में मेरे अधीन में। வானோர் புதுரத்தோர் கால்கள் முடங்கும் நாவுகள் அறிக்கை செய்ய எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவர் தந்திருக்கிறார். आकाश और पृथ्वी के नीचे सारे लोग उनके जीव से अंगीकार करने के लिए, घुटने करने के लिए सबसे बड़े श्रेष्ठ नाम। நாம் அவருக்கு சொந்தம், हम उनका वारिस। அவர் எனக்கு பரமபிதா என்று சாட்சி பெறும். हम गवाही देंगे वो मेरा परम पिता। நான் தேவனுக்குரியவன், मैं परमेश्वर का, நான் அவருடைய பிள்ளை, मैं यहोवा का हूँ, நான் அவருடைய உரிமை, मैं उनका वारिस है, நான் அவருக்கு சுதந்திரம் मैं उनका स्वतंत्र है என்று ஒரு தைரியம் நமக்கு வந்து விடுகிறது. ऐसे हमको यावा நாம் தைரியத்தோடு கூட நாம் கிட்டிச்சோம். यो मान के उसके निकट அப்ப जाए। உன்னதத்தின் ஆவியை பெற்றாதான் ऊपर से वो आत्मा पाएगा। நீங்க வெறும் வாகனம் இருந்து ஒரு பிரோஜனம் இல்லை. आमीन। अभी साधन रख के कुछ लाभ नहीं। कुछ फायदा है? இது लाभ होगा। அதுக்கு என்ன தேணும்? என்னது? पेट्रोल போடணும்। पेट्रोल போடணும்। साधन के लिए पेट्रोल डालना। हालेलुया। हालेलुया। எனர்ஜி, आमीन। லைட் இருக்குது, अभी लाइट है,
அதுக்கு எனர்ஜி தேவை. उसका एनर्जी எலக்ட்ரிசிட்டி பவர். आमेन इलेक्ट्रिसिटी पावर. இங்கே கவனிங்க, அவருடைய முகத்தை நமக்கு காண்பிக்கும் போது जब वो अपने मुख हमारे लिए दिखाएगा கிருபையும் சமாதானமும் நமக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கும். अनुग्रह और शांति हमारे கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. अनुग्रह और शांति முகத்தை பிரகாசிக்க பண்ணும்போது जब वो கிருபை, मुख के प्रकाश चमके முகத்தை பிரசன்னமாக்கும் போது சமாதானம், उनका मुख हमारे அந்த ओर करे கிருபையும் சமாதானங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. अनुग्रह और शांति हमें இயேசு लगातार உயிர் தெழுந்து यीशु जी उठकर அந்த ஆவியை ஊற்றினிலிருந்து जब से वो आत्मा उंडेला तब से 2025 வருஷம் முடிந்து 26 வருஷமும் आमेन। அந்த கிருபையும் சமாதானம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. 2025 साल खत्म हो चुका, अभी 26वें साल में भी शांति और अनुग्रह लगातार बढ़ அந்த रहा। அப்ப நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. हमें एक अधिकार है। அல்லேலூயா. हालेलुया। அந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். वो अधिकार को हम पाए। வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகள், आकाश मंडल के துரைத்தனங்கள், प्रधान அதிகாரங்கள், அதிகாரம், அந்தகார லோகாதிபதிகள், अंधकार के शक्ति இதெல்லாம் ஜெயிக்கிறதற்கு सबसे हम विजय இந்த पाने के- மாம்சமும் ரத்தமும் உதவாது. ये अपना मांस और लघु से नहीं कुछ। அப்படித்தான் நாங்கள் எபேசியர் 6 11 12 வசனங்களை வாசிக்கிறோம். एफिसियों की पत्री 6वां अध्याय 12वां वचन மாம்சத்தினால் ரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. हम अपने मांस और लघु से कुछ नहीं இந்த करते। நாம் மாம்சமும் ரத்தத்தோடுகளாக இருந்தனால தான் आमेन। लड़के मांस और लघु के बागी थे, इसलिए எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம். इब्रानी दूसरा अध्याय மனுக்குலம் மரணத்தை அடைந்தது, सारे मानव मरण के अधीन பிள்ளைகள் थे। மாம்சம் ரத்தத்துடையவர்களாக அவரும் நம்மை போல மாம்சம் ரத்தத்துடையவரானார். लड़के मांस और लघु के बागी थे, इसलिए वो आप भी मांस और लघु बन के आया। தேவன் மனிதனாக பிறந்ததுக்கு காரணம் என்ன? परमेश्वर शरीर में प्रकट हुआ कारण क्या? வார்த்தையான தேவன் जो वचन वो இந்த परमेश्वर பூமியிலே மனுவாக உருவெடுத்ததுக்கு காரணம் इस என்ன? पृथ्वी में मानव के रूप में आया कारण क्या? மீண்டும் ஜெயத்தை தருவதற்காக, दोबारा जय देने के लिए, மனுக்குலத்திற்காக ஜெயத்தை मानव தருவதற்காக, जात को जय मिलने की, அந்த ஜெயத்தை தருவதற்காக जय को देने के लिए அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். वो इस पृथ्वी में मानव के रूप में आया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की அதைத்தான் அங்கே வாசிக்கிறோம். கலாத்தியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். गलातियों का पत्र, கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் गलातियों 4वां 5-6 வசனங்களை வாசிக்கலாம். 5 और 6। காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். 4 परंतु जब समय पूरा हुआ तो परमेश्वर ने अपने पुत्र को भेजा, जो स्त्री से जन्मा और व्यवस्था के अधीन उत्पन्न हुआ। மேலே நீங்கள் புத்திரராய் இருக்கபடினால் அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனை, குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். 6 और तुम जो पुत्र हो, इसलिए परमेश्वर ने अपने पुत्र के आत्मा को, जो हे अब्बा हे पिता कहकर पुकारता है, हमारे हृदयों में भेजा है। தமது குமாரனுடைய ஆவியை தந்தருளினார். अपने पुत्र के आत्मा को हमें दिया। அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில, प्रभु यीशु मसीह इस நீங்கள் धरती में, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தாவீது இதை குறித்து பேசுகிறதை பார்க்க முடிகிறது. प्रेरितों दूसरा अध्याय, அப்போஸ்தலர் 2:33 வாசிக்கலாம். प्रेरितों दूसरा अध्याय में 23वां वचन। அவர் தேவனுடைய வலதுகரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார். इस प्रकार परमेश्वर के दाहिने हाथ से सर्वोच्च बत पाकर और पिता से वह पवित्र आत्मा प्राप्त करके जिसकी प्रतिज्ञा की गई थी, उसने ये उड़ेल दिया है जो तुम देखते और सुनते हो। இங்க பாருங்க, வாக்குத்தத்தத்தின்படி அந்த பரிசுத்தாவியை அவர் பெற்று நமக்கு அந்த ஆவியை நமக்கு பொழிந்தருளினார். आमेन। वो पवित्र आत्मा प्राप्त करके जिसकी प्रतिज्ञा की गई थी, उसने ये उड़ेल दिया। அதைத்தான் கலாத்தியர் 4 வாசிக்கிறோம். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். इसलिए गलातिया 4 अध्याय में पढ़ रहा है, परमेश्वर अपने पुत्र के आत्मा को हमारे हृदयों में भेजा। ஆகவே தான் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியை, உன்னதத்தின் ஆவியை ஊற்றுகிறார். इसलिए जो कोई यीशु को विश्वास करता, उनके लिए ऊपर से वो आत्मा उड़ेलता। இங்க பாருங்க, உரிமை என்று சொன்னால் என்ன, ரைட்னு சொன்னேன். அந்த கர்த்தருடையவன் என்கிறதற்கு தேவனுடையவன், கிறிஸ்து தேவனுடையவராக இருக்கிறார். आमेन। मसीह परमेश्वर का है, நீங்கள் கிறிஸ்துனுடையவர்கள். तुम
मसीह का है, அப்படித்தான் வேதம் சொல்கிறது. ऐसे ही शास्त्र कहता है. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள். तुम मसीह का है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இங்கே வேதம் சொல்கிறது शास्त्र कहता है கிறிஸ்து தேவனுடையவர். आमेन. मसीह परमेश्वर का है. வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 3:22 வாசிக்கலாம், 23 வாசிக்கலாம். पहला कोरिन्थियों 3 अध्याय 23 वचन. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். और तुम मसीह के हो और मसीह परमेश्वर का है. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாக இருந்தால் கிறிஸ்து, அதாவது கிறிஸ்து தேவனுடையவர், அவரிடந்து பெற்ற ஆவியை உங்களுக்கு தருகிறார். கிறிஸ்துவுடையவர் मसीह परमेश्वर का है और उस परमेश्वर से जो आत्मा मसीह पाया था वो आत्मा को वो तुम्हें देता है. எந்த மனுஷனுடைய ஆவியை நீ பெறுவதற்காக வரவில்லை தேவனுடைய சபையில. तो प्रभु के कलीसिया में किसी मनुष्य का आत्मा पाने के लिए உன்னதத்திற்கு नहीं. ஏறினவரே அந்த ஆவியை உனக்கு தருகிறவராக जो இருக்கிறார். ऊपर गया है वो ही वो आत्मा तुम्हें देता है. இறங்கினவரே ஏறினவர். जो उतर आया वो ही वापस आकाश में உன்னதத்தின் चले. ஆவியை உனக்கு தர முடியும். वो ऊपर से वो आत्मा को तुम्हें அவரை, देता है. அவருடைய சத்தியத்தையும் அவருடைய உபதேசத்தையும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த உன்னத அபிஷேகம் கிடையாது. கிடையாது. அதாவது விசுவாசிக்காதவர்களுக்கு கிடையாது. जो कि उनका सत्य और उनके वो आत्मा पर विश्वास नहीं करता, उनको ऊपर से वो आत्मा नहीं मिलेगी. நானே வழி, நானே சத்தியம், நானும் ஜீவனமாக என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். मैं हूँ मार्ग, सत्य और जीवन, बिना मेरे द्वारा कोई पिता के पास नहीं आएगा. ஒரு கூட்டம் யூதர் கூட இயேசுவை விசுவாசித்து அந்த உன்னதத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்திலையும். इन दिनों में भी एक प्रकार का यहूदी झुंड यीशु पर विश्वास रखकर वो ऊपर से वो आत्मा को पाया. ரெண்டும் வித்தியாசம் இல்லை. आमीन. ना यूनानी ना यहूदी कुछ भेद. எந்தவித புறஜாதியார் இருந்தாலும் யாராக இருந்தாலும் உன்னதத்தின் அபிஷேகத்தை இயேசுவை விசுவாசித்தால் உனக்கு கொடுக்கப்படும். वो किसी भी अन्य जात की ना हो, यदि यीशु पर विश्वास रखेगा तो तुम्हें वो आत्मा मिलता है. கவனிங்க, सुनिए. அதுக்கு உரிமை, உனக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். तुझे अधिकार को दिया. கர்த்தருடையவன். मैं यहोवा का हूँ. அல்லேலூயா. हालेलुया. உரிமை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? आमीन. वारिस मतलब ஆங்கிலத்துல உரிமைனா அதிகாரம். அல்லேலூயா. अधिकार. இங்கிலீஷ்ல ரைட், अंग्रेज में सही, हिंदी में सही, हिंदी में सही, இங்கிலீஷ்ல ரைட், अंग्रेज में राइट. அதாவது ரைட்ல இருந்து வந்ததா ரைட்டஸ்னஸ், ரைட்டஸ் மேன், ये right நீதிமான். आमीन. ये राइट शब्द से राइटनेस मतलब இயேசுவே धर्मी அந்த व्यक्ति. நீதிமான். यीशु ही धर्मी. அல்லேலூயா. हालेलुया. அதாவது ரைட், ஒரு அதிகாரத்தை பெற்ற அந்த ரைட்டஸ் மேன். अधिकार पाया हुआ राइटस मैन. ஆதாம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் आदम से लेकर यीशु मसीह तक அந்த ரைட்டு டிக் பண்ணல, எல்லாம் மரணம், கீழே தான் தப்பு, ஃபெயிலா தான், सब रॉन्ग था, राइट ஃபெயில். नहीं था, सब ஹalleluya. फेल. இயேசு கிறிஸ்து வரைக்கும் மரணம் ஆதாமுதலாய். आमीन. आदम से लेकर यीशु मसीह तक, ஆனா இயேசு Fail ரைட், हुआ. ரைட்டஸ் மேன், लेकिन यीशु पास हो गया. हालेलुया. நீதிமான். धर्मी व्यक्ति. அந்த தேவன் பரலோகம் அங்கீகரித்த அந்த நீதிமான் ஜெயித்து நமக்கு தந்த ஆவியை நமக்கு பெற்றுக் கொள்கிறோம். आमीन. उस यीशु को स्वर्ग ग्रहण किया है, वो आत्मा को यीशु पाके இயேசு हमको பிதாவின் देता. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். यीशु पिता के सिंहासन पर विराजमान நமக்கும் அந்த சிங்காசனம் உண்டு, हमें भी वो सिंहासन को देगा. நமக்கும் அந்த அதிகாரம் உண்டு. हमें भी वो अधिकार मिलेगा. நமக்கும் அந்த இயேசுவை போல நமக்கும் எல்லா விதமான அதிகாரமும் அந்த வல்லமையும் பவர் அண்ட் அத்தாரிட்டி உனக்கு தந்திருக்கிறார் சபைக்கு. यीशु के जैसे कलीसिया के लिए प्रभु हर प्रकार के सामर्थ और अधिकार. அப்பா பிதாவின் கூட கூடிய புத்திர சுகாரத்தின் அதிகாரம். इसलिए है अब्बा है पिता पुकारने वाले ले बालकपन की आत्मा मिला. ஆகவே தான் ஏசப்பான் நீ ஜெபம் பண்ண வேண்டாம், பிதாவை நீ அப்பான்னு சொல்ல அதிகாரமா கூப்பிடு. इसलिए हे सप्पा ऐसे प्रार्थना नहीं, पिता परमेश्वर को हम हे अप्पा हे पिता वैसे पुकार. குழந்தைகள் ஜெபம் ஏசப்பான் பண்றது. जो बच्चे लोग ऐसे प्रार्थना करेंगे हे सप्पा. உனக்கு அப்பா பிதாவின் கூட கூடிய ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். तुम्हारा अधिकार मिल गया. हे अप्पा हे पिता पुकार. இனி அடிமைத்தனத்தின் ஆவியை பெற வேண்டாம். अब तो दासत्व की आत्मा नहीं. அடிமைத்தனத்தின் ஆவியை இல்ல நீ. दासत्व की आत्मा में नहीं. ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो को पत्री எடுத்து வாசிக்கலாம். पढ़ेंगे. 16வது வசனம் வாசிக்கிறோம்.
8:16 रोमियो 8वां अध्याय நாம் தேவனுடைய பிள்ளைகளோ இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோட சாட்சி கொடுக்கிறார். आत्मा आपकी हमारे आत्मा के साथ गवाही देता है कि हम परमेश्वर की संतान हैं. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். और यदि संतान हो तो वारिस भी, वरन परमेश्वर के वारिस और मसीह के संगी वारिस है कि जब हम उसके साथ दुख उठाए तो उसके साथ महिमा भी पाए. நாம் அவருடைய பிள்ளைகள், हम उनके संतान हैं. நம்மை நடத்துகிறது தேவனுடைய ஆவி நடத்த வேண்டும். हमें परमेश्वर की आत्मा ही अगुवाई करे. 14வது வசனம் சொல்கிறது, 14वां वचन, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். इसलिए कि जितने लोग परमेश्वर के आत्मा के चलाए चलते हैं वो ही परमेश्वर के पुत्र உன்னை யார் நடத்துகிறார்? तुम्हें कौन अगुवाई करता எதற்கு உன்னதத்தின் ஆவியை தந்திருக்கிறார்? ऊपर से आत्मा तुम्हें क्यों தேவனுடைய दिया? ஆவி உன்னை நடத்த வேண்டும். परमेश्वर की आत्मा तुम्हें இந்த अगुवाई உலகத்தின் करना. ஆவி உன்னை நடத்த इस கூடாது. जगत के आत्मा नहीं. இந்த அப்போதுதான் அவர் முகத்தை மறைக்க மாட்டார். तब वो अपने मुख तुम्हारे लिए न அந்தபடி छिपाएगा. திருமணி பயப்பட வேண்டாம். आमीन. अभी तो दासों की आत्मा को नहीं भय करने இந்த के लिए, உலகத்திற்கு நீ பயப்பட வேண்டாம். तो इस जगत के लिए நீ डरना. அவருக்கு சொந்தம். तो उनका நீ உனக்கு உரிமை உண்டு. तेरे लिए अधिकार है. நீ உனக்கு ஒரு தகப்பன் ஒரு பிதாவுக்குடைய அதிகாரம் உண்டு உனக்கு. आमीन. हे अप्पा हे पिता, इससे अधिकार तो அதனால நீ पाए. பயப்பட வேண்டாம். इसलिए डर मत. பயந்து திரும்பவும் நீ இந்த உலகத்திற்கு அடிமையாக நீ போகாத. आमीन. तू डर के मारे वापस ये संसार के अधीन में नहीं जाना. அப்பா பிதா என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். आमीन. हे अप्पा हे पिता, वैसे ले पालकपन की आत्मा भी. புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம். ले पालकपन की आत्मा. இதை விளங்கி கொள்ளாம इस विषय को समझ नहीं அப்ப நீங்க கவனிக்க ரோமர்கள் நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல தான் புதிய ஏற்பாட்டுல அதிகமாக நீதிமான்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. और नए नियम में अधिक से ये रोमियो 3 अध्याय में धर्मी ये सब புதிய ஏற்பாட்டுல இந்த ஒரே அதிகாரத்துல नए 6 नियम. தடவை ரைட்டர்ஸ் மேன்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. आमीन. ये 3 अध्याय रोमियो 3 अध्याय में, नए नियम में ये 3 अध्याय में 6 बार दिया है धर्मी करके. தர்மி பக்தி 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 10वां वचन அதாவது இன்னும் 20வது வசனத்துல, और 20वां वचन, 22வது வசனத்துல, 22वां இல்ல वचन, 24வது வசனத்துல, 24वां वचन, 25வது வசனத்துல, 25वां वचन, 28வது வசனத்துல, 28वां वचन, 30வது வசனத்துல 30वां वचन. இதெல்லாம் சொல்லப்படுகிற ரைட்டர்ஸ் மேன் நீதிமான். ये सभी कहता है धर्मी. 22வது வசனத்தை நீங்கள் நீங்க 20வது வசனத்துல வாசித்தா 20वां वचन में, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷரும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. क्योंकि व्यवस्था के कामों से कोई प्राणी उसके सामने धर्मी नहीं ठहरेगा, इसलिए कि व्यवस्था के द्वारा पाप की पहचान होती है. கவனிங்க, இது யூதர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ये यहूदी लोग के लिए दिया था, அவங்க நியாயப்பிரமாணத்துல வரக்கூடிய நீதினால எங்களுக்கு நீதிமானாக்கப்படுறோம்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். क्योंकि वो लोग कहते थे हम व्यवस्था के द्वारा धर्मी है. அதாவது அந்த பிரமாணம் இருந்துது, ஆனால் அவர்கள் கிரியை செய்யவில்லை. व्यवस्था तो था लेकिन वो लोग काम नहीं किया. அது பேர் கிரியா பிரமாணம். वो काम बिना व्यवस्था. 27வது வசனத்துல வாசிக்கிறோம். 27वां वचन, இப்படி இருக்க மேன்மை பாராட்டுது எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினால்? கிரியா பிரமாணத்தினாலயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலே. तो गमन करना कहाँ रहा? उसकी तो जगह की नहीं. कौन सी व्यवस्था के कारण से? क्या कर्मों की व्यवस्था से? नहीं, वरन विश्वास की व्यवस्था के कारण. இயேசு பிதாவாகிய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அழிக்கிறதல்ல, அவர் எல்லாவற்றையும் கிரியை செய்து நிறைவேற்றினார். यीशु व्यवस्था को लोप करने के लिए नहीं, सारी व्यवस्था को पूरा किया, काम किया. ஆகவே தான் இயேசுவே அந்த விசுவாசம், இயேசுவே அந்த பிரமாணம். इसलिए वो विश्वास यीशु है, वो व्यवस्था यीशु है. நியாய பிரமாணம் இருந்துதான் நான் கிரியை செய்யல. आमीन. क्योंकि व्यवस्था था लेकिन वो यहूदी लोग काम नहीं किया, அதுக்கு கீழ்ப்படியவில்லை. उनका आज्ञा पालन. ஆனால் நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்றே வந்தேன். लेकिन यीशु कहा मैं व्यवस्था को लोप करने नहीं, पूरा करने आया. ஆகவே தான் வாசிக்கும் 22வது வசனம். 22वां वचन, அது கிறிஸ்துவனுடைய பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியே. இதை விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பழிக்கும் வித்தியாசமே இல்லை என்று சொல்லிட்டார். अर्थात परमेश्वर की वह धार्मिकता जो यीशु मसीह पर विश्वास करने से सब विश्वास करने वालों के लिए है, क्योंकि कुछ भेद नहीं. யூதர்கள் விசுவாசிக்கவில்லை, यहूदी लोग विश्वास नहीं किया. ஆனால்
परंतु அவர்கள் இருதயம் கடினப்பட்டு போய்விட்டது. उनके मन कठोर हो ஆனால் இயேசு உயிர் தெழுந்தார். परंतु यीशु जी उठा, அவர் ஜெயித்தார். वो जय पाया. மீண்டும் அந்த அவருடைய ஆவியை நமக்கு தந்தார். दोबारा यीशु अपने आत्मा को हमें दिया. மாம்சமான எல்லாரும் ஆவியை ஊற்றினேன். सारे प्राणों पर मैं अपने आत्मा उड़ेल लूंगा. அது ஊற்றப்பட்டிருக்கிறது. आमें उड़ेल गया है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा. வித்தியாசமே இல்ல. भेद नहीं. அவரை மீண்டும் கூட தரிசிக்கும்படியாக दोबारा उनका दर्शन முழு देखने के மனுக்குலத்துக்கும் தந்திருக்கிற பாக்கியம். सारे मानव जात को ये भाग्य 23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி விட்டார்கள். इसलिए कि सबने पाप किया है 23 और इलवस- परमेश्वर की महिमा से रहित है. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுடைய மீட்பை கொண்டு நீதிமான்க்கப்படுகிறோம். परंतु उसके अनुग्रह से उस छुटकारे के द्वारा जो मसीह यीशु में है सित में धर्मी ठहराया இயேசு கிறிஸ்துனுடைய இங்கே கவனிக்க வேண்டிய அதாவது கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டுதான் நீ நீதிமாக்கப்பட்டிருக்கிறாய். आमीन. यीशु मसीह के द्वारा ही तू धर्मी ठहराया जाता. மரித்தொழுந்து இயேசு உயிர் தெழுந்தார். आमीन. यीशु मरे हुए में से जी இயேசு उठा. மரணத்தை ஜெயித்தார். यीशु मरण से जय पाया. அந்த வேத வார்த்தைகளை அவர் நிறைவேற்றினார். ओ ये वचनों को पूरा किया. அதை நீ விசுவாசிக்கிறாய். इस बात को तू தேவன் विश्वास कर. பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் उसे परमेश्वर ने उसके लहू के कारण एक ऐसे प्रायश्चित ठहराया जो विश्वास करने से कार्यकारी होता है कि जो पाप पहले किए गए और जिन पर परमेश्वर ने अपनी सहनशीलता के कारण ध्यान नहीं दिया उनके विषय में वह अपनी धार्मिकता प्रकट करे. தேவன் ரொம்ப பொறுமையாக இருந்தார். परमेश्वर ने पूरी ரொம்ப सहनशीलता பொறுத்து கொண்டிருந்தார். बहुत सहनशीलता தம்முடைய நீதியை காண்பிக்கும்படியாக क्योंकि अपनी धार्मिकता प्रकट करने தேவன் உள்ளவர் என்று காண்பிக்கும்படியாக परमेश्वर अपनी धार्मिकता இயேசுவிடத்தில் விசுவாசிக்கிறவனையும் जो कोई यीशु पर विश्वास करे நீதிமானாக்கருமாய் விளங்கும்படி उनको धार्मिक बनाने के लिए இக்காலத்திலே அந்த நீதியை காண்பிக்கும் பொருட்டாக आमीन. इसी समय उसकी धार्मिकता प्रकट கிறிஸ்து होती है. இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதர பலியாக அவரை ஏற்படுத்தினார். आमीन. जो यीशु मसीह पर लहू के कारण एक ऐसे प्रायश्चित ठहराया जो विश्वास करने से कार्यकारी होता है. அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக பலியானார். वो कलवरी क्रूस पर हमारे लिए बलिदान हुआ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. தேவனுடைய சித்தத்தின்படி परमेश्वर की इच्छा के अनुसार அவரை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். पिता परमेश्वर उस यीशु को जिलाया. அதைத்தான் கொலோசியர்கள் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கிறோம். कोलूसियों को पत्री எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர்கள் நிருபம் कोलूसियों வேகமாக எடுத்துக்கொள்ளும். கொலேசிய நேரம் இல்லை. கொலேசியர்கள் நிருபம் कोलूसियों को पत्री ஆமென் 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். 12 वचन. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். और उसी के साथ बपतिस्मा में गाड़े गए और उसी में परमेश्वर की सामर्थ्य पर विश्वास करके जिसने उसको मरे हुओं में से जिलाया उसके साथ जी भी उठे. இவ்வாறு நாமும் அந்நியர்களாக இந்த உலகத்திலே பரதேசிகளாக நாமும் பாவத்துக்கு மரித்தவர்களாகத்தான் இருந்தோம். हम भी इस जगत में अन्य थे, परदेशी थे, पाप से मरे हुए थे. நாம் அவரை அறியாதவர்களாகத்தான் இருந்தோம். हम उनसे अनजान में ஆனா थे. இயேசு கிறிஸ்து மேல் நம்ம விசுவாசம் வைக்கிறோம். परंतु हम यीशु मसीह पर विश्वास रखता. அப்படிதான் அதை விசுவாசித்தான் நீங்க ஞானஸ்நானம் பண்ணப்படுறீங்க. वैसे विश्वास करके तुम बपतिस्मा அவரை लेते. மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம் जिसने उसको मरे हुओं में से जिलाया அதை விசுவாசித்து நீ எடுக்கப்பட்டதுதான் நீ ஞானஸ்நானம். आमीन. उसी में परमेश्वर की सामर्थ्य पर विश्वास करके जिसने उसको मरे हुए में से जिलाया. வேத வாக்கியத்தின்படி இயேசு மரித்தார். पवित्र शास्त्र के अनुसार यीशु வேத मारा गया. வாக்கியத்தின்படி இயேசு அடக்கம் पवित्र செய்யப்பட்டார். शास्त्र के अनुसार வேத गाड़ा गया. வாக்கியத்தின்படி இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். पवित्र शास्त्र के अनुसार तीसरे दिन இந்த जी उठा. தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம் यह परमेश्वर के सामर्थ्य पर विश्वास रखे. நிலைபெறு இயேசு நாமத்தில் அற்புதம் பெற்றனால நான் ஏதோ ஞானஸ்நானம் எடுத்தேன். और कई लोग बोलेंगे इससे मैं चमत्कार पाए इसलिए बपतिस्मा लिया. ஏதோ கிறிஸ்தவத்தில் சேருவதற்காக அல்ல, मसीह बनने के लिए नहीं, ஏதோ சர்டிபிகேட் பண்ணி கல்யாணம் முடிப்பதற்காக அல்ல, और कुछ सर्टिफिकेट लेके शादी करने के लिए नहीं. மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் आमीन. जो मरे हुए में से उनको जिला वो परमेश्वर के सामर्थ्य पर. அதாவது ஆதாம் முதலாக இயேசு கிறிஸ்து வரைக்கும்
आदम से लेकर यीशु मसीह तक ஃபெயில் மனுக்குலம். आमीन सब रंग हुआ था அல்லேலூயா. मानव जात மரணம் मरण அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन பிள்ளைகள் அதாவது மாம்சம் இரத்தத்துடையவர்களாக்க அவர் நம்மை போல மாம்சம் இரத்தத்துடையவரானார். மரணத்துக்கு அதிகார பிசாசனை தமது மரணத்தில் அளிக்கும்படிக்கு அப்படி ஆனார். आमीन लड़के मांस और लहू के बागी थे इसलिए वो भी अपने आप मांस और लहू के बागी होकर आया क्योंकि मरण के अधिकार वो शैतान को अपने मरण से नहीं खमा அது வரைக்கும் அவனுக்கு சொந்தம் இந்த உலகமும் உலகத்தின் அடிமைத்தனத்தின் ஆவிதான். जब तक ये जगत में जगत और जगत की दासत्व की आत्माएं था உண்மையான அப்பா பிதாவுக்கு கூடக்கூடிய ஒரு அதிகாரம் இல்லை. ऐसे सच्चाई से ये अप्पा ये पिता पुकारने के लिए अधिकार ஒரு नहीं था உரிமை ரைட் கிடையாது அவனுக்கு. हमें उनको राइट नहीं था सही नहीं था அது வரைக்கும் வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகள் துரைத்தனுக்கு அதிகாரம் அவனுக்கு அதற்கு கீழே தான் இருந்தான். जब तक वो आकाश मंडल के पूरा सेना प्रधानता अधिकार सामर्थ उनके अधीन में ही था सारे मानव ஆனால் जात இயேசு அதெல்லாம் ஜெயித்து परंतु உன்னதத்திலே यीशु போனார். सबसे जय पाक அந்த है உன்னதத்தின் ஆவியை தான் நமக்கு தந்திருக்கிறார். ऊपर से आत्मा हमें दी அதை விசுவாசிக்க வேண்டும். उस बातों को विश्वास करो அல்லேலூயா. हालेलुया ஆகவே அவர்தான் அந்த ரைட் நமக்கு பெற்று தந்த அந்த ரைட்டஸ்ட் மேன். वही वो धर्मी व्यक्ति அந்த நீதிமானை நீ விசுவாசிக்கிறாயா? उस धर्मी व्यक्ति को तो विश्वास करता है அல்லேலூயா. हालेलुया அதைத்தான் அங்கே வாசிக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். रोमियो तीसरा ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கிறோம். रोमियो तीसरा अध्याय 22 वचन இயேசு கிறிஸ்துவை பற்று விசுவாசங்களை பழிக்கும் தேவநீதியே परमेश्वर की वह धार्मिकता जो यीशु मसीह पर विश्वास करने से விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பழிக்கும் வித்தியாசமே இல்லை. सब विश्वास करने वालों के लिए है क्योंकि कुछ भेद नहीं இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்தியேசுடைய மீட்பை கொண்டு நீவாக்கப்படுகிறோம் என்று 24 வாசிக்கிறோம். 24 परंतु उसके अनुग्रह से उसे छुटकारे के द्वारा जो मसीह यीशु में है सेत में धर्मी ठहराए जाते हैं இப்படிப்பட்ட கவனிக்க விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருந்தால் ऐसे हम विश्वास पाएगा அந்த கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து वो मसीह के उपदेश में हम अपने को सौंप के அவருடைய அண்டர்ல நம்ம ஞானஸ்நானம் எடுக்கப்படுகிறோம். उनके अधीन में हम बपतिस्मा लेता அல்லது இதை விசுவாசத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம். विश्वास करके बपतिस्मा लेता நாம் எப்பவும் அந்த கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு கீழானவர்கள். हम सर्वदा वो मसीह के उपदेश के अधीन में ही அடிமைத்தனத்திற்கு அல்ல. दासत्व के लिए नहीं அப்ப அவர்களை நாம் பிழைக்க வேண்டும். हम उस यीशु पर जीवित रहना அப்போது எப்பவும் உனக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரம் உண்டு. நான் கர்த்தருடையவன். तब तू सर्वदा वो अधिकार पाते हैं तू कहेगा मैं यहोवा का நான் 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 கர்த்தருடையவன். मैं यहोवा का हूँ நான் அவருடைய என்னுடைய அவருக்கு எனக்கு முத்திரை போட்டிருக்கிறார். आमीन क्योंकि वो मुझ पर छाप लगाया அல்லேலூயா. हालेलुया இங்க வாசிக்கிறோம் அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? கையெழுத்து போட்டிருக்கிறார். आमीन वो ऐसे वो साइन कर दिया இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் கையெழுத்து போட்டதெல்லாம் உனக்கு அதிகாரமா செல்லும். आमीन जो जो वो साइन किया सब कुछ अधिकार तुम्हारा கொலைசீர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கையெழுத்தை பழைய கையெழுத்தெல்லாம் குலைத்துட்டார் என்று கொலைசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். कुलुसिया दूसरा अध्याय 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கிறோம். कुलुसिया दूसरा अध्याय 13, 14, 15 உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்தசனமில்லாவினாலையும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து उसने तुम्हें भी जो अपने अपराधों और अपने शरीर की कतना रहित दशा में मुर्दा थे उसके साथ जिलाया और हमारे सब अपराधों को क्षमा किया நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிடாதபடி எடுத்து சிலுவை மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரமான கோலமாக்கி அவை மேல் சிலுவை மேல் வெட்டி சிறந்தார். और विधियों का वह लेख जो हमारे नाम पर और हमारे विरोध में था मिटा डाला और उसे क्रूस पर कीलों से जड़कर सामने से हटा दिया है. நீ இப்படி விசுவாசித்து நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக இருந்தால் ऐसे तुम्हारा विश्वास होकर तू स्मरण அந்த किया உண்மையாக உன்னதத்தின் ஆவியை உனக்கு தருகிறார். आमीन वो सच्चा ऊपर से वो आत्मा तुम्हें मिलता அப்பொழுது நீ அவருடைய நாமத்தை தரித்துக் கொள்கிறார். तब तू उनका नाम तू पा लेता. நீ கையெழுத்து அந்த பழைய கையெழுத்தெல்லாம் குலைச்சிட்டு आमीन जो पहले जो था विरोध से सब कुछ मिठा के அல்லது நீ அதை இந்த உலகம் தான் உனக்கு சொந்தமா இருக்கும். नहीं तो तेरा इस जगत है तुम्हारा अधिकार. கிறிஸ்துனுடைய உபதேசத்துக்குள்ள வராம मसीह को उपदेश में आया बिना உலகமே சொந்தம்னு தெரியுமா உலகத்தின் ஆவி பிடிச்சுக்கொள்ளுது. इस जगत के दास तो आत्मा तेरे अंदर आता.
அவருடைய உன்னதத்தின் ஆவியிலே நீ நிறைவாக முடியாது. वो फिर तो उनके ऊपर से मिलने वाला आत्मा से भरपूर नहीं हो सकता. அதுதான் ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். रोमियो 8वां अध्याय 12वां वचन. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தை பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. इसलिए भाइयों, हम शरीर के गजदार नहीं की शरीर के अनुसार दिन काटे. நீ மாம்சத்தோடு பிழைக்கிறவன் அல்ல, இப்போது ஆவிக்குரியவன் நீ. आमें. तू अभी आत्मिक है, तू शरीर का नहीं. அதாவது நீ மாம்சம் உனக்கு இந்த உலகத்தில் மாம்சப்படி பிழைக்கிறதற்கு உலகத்துல போய் இஷ்டம் போல வாழ்றதுக்கு அது உனக்கு சொந்தம் இல்ல, அவர்தான் உனக்கு சொந்தம். आमें. तू ये संसार में जाके अपने मनमानी नहीं पता दिखा सकता, क्योंकि वो ही तुम्हारा है. நீ இஷ்டம் போல பிழைக்க முடியாது. तो अपने मनमानी जीवन नहीं. அவரே எனக்கு சொந்தம், वो ही मेरा, அவரே எனக்கு பரமபிதா, वो ही मेरा, அவரே எனக்கு உரிமை. वो ही मेरा एक हुआ. நீ இஷ்டம் போல மாம்சப்படி பிழைக்கிறதுக்கு நீ கடனாளி அல்ல. आमें. तू अपने मनमानी जीवन बिताने के लिए तो कर्जदार नहीं, शारीरिक. 13வது வசனம் வாசிக்கிறோம். 13वां वचन. மாம்சப்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தில் செய்கை அழித்தால் பிழைப்பீர்கள். क्योंकि यदि तुम शरीर के अनुसार दिन काटेगो तो मरेगी, यदि आत्मा से देह की क्रियाओं को मारेगो तो जीवित रहोगे. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் आमीन. நடத்தப்படுறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். इसलिए कि जितने लोग परमेश्वर के आत्मा के चलाए चलते हैं, वही परमेश्वर का पुत्र है. உன்னதத்தின் ஆவி உனக்கு ஊற்றுறது எதற்காக? और ऊपर से आत्मा तुम्हें क्यों देता? உன்மேலும் உன் சந்ததி மேலும் ஊற்றுவார். तेरे वंश और तेरे संतान पर उड़ेलेगा. ஆவிக்குரிய சந்ததியிலாக நீ நடத்தப்படுவீர்கள். तुम एक आत्मिक संतान बन के இந்த உலகத்திலே துரைத்தனம், அதிகாரம், அந்தகார வல்லமை எல்லாம் ஜெயிக்கிறதற்கு நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். इस संसार के सारी प्रधानता, हाकिमों, अधिकार सबसे जय पाने के लिए हमें अधिकार दिया. நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். हमें जो कि आत्मा से चलाए जाते वही ஆவிக்குரிய திருச்சபை, आत्मिक कलीसिया, ஆவிக்குரியவன் आत्मिक लोग. எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய கிருபை தருகிறார். हमें सब कुछ मिला मिला कर देखने वाले अनुग्रह मिलता. இப்போ நமக்கு அந்த ரைட் அதிகாரத்தை தருகிறார். हमें वो ரைட்டஸ் மேன், आमेन. நீங்கள் நீதிமான்களாக நிறுத்தப்படுகிறீர்கள். हम भी धर्मी व्यक्ति टकराए जाता. நாம் யார்? हम कौन है? நீதிமான் சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். आमेन. जो धर्मी है वो कलीसिया में आए. அப்ப நமக்கு எல்லா விதமான ரைட் உண்டு, हमें भी हर प्रकार के राइट, அதிகாரம் உண்டு. अधिकार मिलता है. நமக்கு எல்லாம் நமக்கு சொந்தம். ये सब हमारा. உனக்கு பேச்சுரிமை உண்டு, तो बात करने के लिए भी तुझे अधिकार. சொத்துரிமை உண்டு. हमें जो जो प्रॉपर्टी है उसमें अधिकार. தகப்பன்ட்ட உள்ள சொத்தெல்லாம் உனக்கு உரிமை உண்டு. जो पिता के पास है वो सारे प्रॉपर्टी में तुझे अधिकार. கிருபை, வரங்கள், अनुग्रह, वरदान, அவடத்துல என்னென்னலாம் இருக்கோ उसके पास அதெல்லாம் எனக்கு உரிமை. सब कुछ मेरा. ஏன்னா நீ கர்த்தருடையவனாக அந்த உன்னதத்தினாக ரொம்ப மாற்றப்படுகிறாய். क्योंकि तू यहोवा का बन जाता. அதற்காக இந்த பூமியில எதை நீ இழக்க முடியும்? इसलिए तू इस जगत में कुछ भी உன்னதத்தின் ஆவியை பெற்றுட்டனால तू ये ऊपर से आत्मा पा चुका, इसलिए அவருடைய நாமத்தின் நிமித்தம் उनके नाम के निमित्त தாய் தந்தையோ, தகப்பனையோ, வீட்டையோ, மாதா, சகோதரியோ, சொத்துக்களையோ, தன் ஜீவனையோ வெறுத்துட்டா எல்லாத்துக்கும் மீண்டும் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். आमीन. उनका उन नाम के निमित्त तू माता पिता, भाई बहन और सब धन दौलत, यदि अपने आप को भी इनकार करने में நாங்க எல்லாத்தையும் பேதுரு கேக்குறாங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டு உமக்கு பின்னால வந்தோமே, पत्रस ने पूछा हम तो सब कुछ छोड़ के எங்களுக்கு आपके என்னத்தை पीछे கொடுப்பீர்? हैं, हमारे लिए क्या दे? 100 துணையான ஆசீர்வாதம். 100 गुना आशीष. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அவரே எனக்கு சொந்தம், सब कुछ छोड़ के हो ही அவரே எனக்கு பரமபிதா, वो ही मेरा परम पिता, எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டானா सब कुछ भूल के அந்த आएगा. உன்னதத்தின் ஆவி உனக்கு ஊற்றப்படும். ऊपर से आत्मा உன்மேல் तुम्हें உன் उठे சந்ததி लेगा. மேல் ஊற்றப்படும். तेरे वंश पर और संतान पर उठे அப்போ लेगा. நீ ஒரு படரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு வந்து तू விடுகிறாய். एक फैलने वाले आशीष में आ உடைய जाता. ஆசீர்வாதத்துல तेरी आशीष ஒரு अலறிச் செடியை போல நீ வளர்ந்து मजर हो படரக்கூடிய, के जैसे तू फैलेगा बढ़ेगा, அப்படிப்பட்ட ஒரு வளரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்துல வந்துருது. वैसे फैलने वाले आशीष. பரிசுத்த ஆவி வரும்போது நீ பலனடைந்து जब पवित्र आत्मा आएगा तब तुम யூதேயாவிலே, फल पाएगा. यहूदा में, எருசலேமிலே, यरूशलेम में, யூதேயாவிலே, सामरी में, சமரியாவிலே, सामरी, உலகத்தின் கடைசி விழுந்து சாட்சியா இருப்பீர்கள். छोड़ அப்ப பரிசுத்த ஆவி உன்னதத்தின் அபிஷேகம் வரும்போது ऊपर से जब உனக்கு आत्मा பலன் मिलेगी, வருகிறது, तेरा बल मिलता, சாட்சி வருகிறது, गवाही मिलती, மீட்பு வருகிறது, उद्धार मिलता, ஆசீர்வாதம் வருகிறது, आशीष मिलता, கனி நிறைந்த வாழ்க்கை வருகிறது, फल से भरा हुआ தேவ जिंदगी, அன்பு வருகிறது, परमेश्वर का प्रेम, நம்பிக்கை பெறுகிறது, आशा बढ़ती நியாய होता, நீதி வெளிப்படுகிறது. न्याय और धर्म
प्रकट இப்ப होता है। பரிசுத்தாவின் உனக்கிலே உன் இருதயத்திலே ஊற்றப்படும் போது पवित्र आत्मा तेरे मन में डाल, தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. परमेश्वर का प्रेम डाला நம்பிக்கை जाता உன்னை है। वो வெட்கப்படுத்தாது. आशा तुम्हें लज्जित नहीं, அப்ப பரிசுத்தாவின் இருதயத்திலே ஊற்றப்படும் போது पवित्र आत्मा तुम्हारे मन में உனக்குள்ள ஒரு डालेगा। நம்பிக்கையின் தேவன் एक வந்து बड़े आशीष आशा के द्वारा परमेश्वर, ரோமர் 13ல சொன்னது போல रोमियो 13 அந்த நம்பிக்கையின் தேவன் உனக்குள்ள வந்துடுறார். वो आशा का परमेश्वर तुम्हारे अंदर ரோமருக்கு आता है। நிருபம் रोमियो 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். रोमियो 15 अध्याय 13 अध्याय। பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு परमेश्वर நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினால் சமாதானம் உங்களை நிரப்புவாராக. परमेश्वर जो आशा के दाता तुम्हें विश्वास करने में सब प्रकार के आनंद और शांति से परिपूर्ण करे कि पवित्र आत्मा की सामर्थ्य से तुम्हारी आशा बढ़ती जाए। பரிசுத்தாவினுடைய பலத்து உனக்கு ஊற்றப்படும் போது पवित्र आत्मा के ஒரு सामर्थ्य पाएगा, நம்பிக்கை பெருகிறது. तुम्हारा आशा बढ़ती जाती நம்பிக்கையின் தேவன் உனக்குள்ள வந்துடுகிறார். है। आशा के दाता तुम्हारे अंदर அந்த आता है, விசுவாசம் வந்து விடுகிறது. विश्वास आ जाता है। நம்புவதற்கு ஏதுவில்லாத உலகத்துல இருந்தாலும் நீ நம்ப முடியும். तो निराशा में रहेगा तो भी आशा रखेगा। நம்பிக்கைக்கு ஏதுவாக என்ற ஒண்ணுமே இல்லை. आमीन। मेरे पास कुछ भी नहीं। நம்புவதற்கு ஏதுவாக 100 வயசாயிட்டு ஆபிரகாமுக்கு. अब्राहम का 100 उम्र हो गई। நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்து நம்பி விசுவாசிக்க முடியும். अब्राहम निराशा में भी आशा அந்த रखता है। விசுவாசத்தை கொடுக்கிறவர் தான் நம்பிக்கையின் தேவன். वो विश्वास देने वाला कौन है? आशा का அவர்தான் दाता। அந்த உன்னதத்தின் ஆவியை உனக்கு நிரப்புகிறார். वो ही वो ऊपर की आत्मा से तुम्हें भरपूर அந்த करता है। நம்பிக்கையின் தேவன் வந்து விடுகிறார். वो आशा की दाता அப்பா பிதா என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவாரி அதிகாரம் வந்து விடுகிறார். आमीन। अगर तू हे अप्पा हे पिता पुकारने वाला अधिकार भी मिले, அவர் உன்னை நடத்துவார். वो तुम्हें अगुवाई करे, அப்ப ஒருவனை கிருபையினாலும் சமாதானத்தில் நடத்துவார். अनुग्रह और शांति தேவ देता है। ஆவியானவர் உன்னை நடத்துவார். परमेश्वर का आत्मा तुम्हें अगुवाई அப்ப करे। அப்ப எவர்கள் அப்ப தேவனுடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவி நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. पवित्र தேவன் आत्मा हमारे मन में डाला गया, इसलिए वो आशा हमें ले இப்ப தேவனுடைய அன்பை உனக்கு ஊற்றுகிறார். परमेश्वर अपने प्रेम को तुम्हें நீ देता है, அவருக்கு சொந்தம். तो उनका अधिकार है। அந்த தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. वो परमेश्वर का प्रेम तुम पर उठे, அந்த நம்பிக்கையின் தேவன் உனக்கு வந்துறார். वो आशा के दाता तुम्हारे अंदर आ जाता है। நம்பிக்கை பெருகுகிறது. आशा बढ़ते जाता உனக்கு है, விசுவாசம் வந்துகிறது. तेरे अंदर विश्वास आता है। விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். तुम्हारे विश्वास से तू ये संसार को प्राप्त कर सकता இந்த சொந்தம் எனக்கு இந்த அவிசுவாசம் சொந்தங்கள்லாம் உனக்கு விட்டு விட்டு போயிடும். है। आमीन। और जो तुम्हारे रिश्तेदार सब कुछ तू छोड़ இந்த दे। உலகத்துடைய அவிசுவாசம் इस संसार के अविश्वास உனக்கு சொந்தமா இருந்துச்சு. वो पहले तुम्हारा था, वो இதுவரைக்கும் உனக்கு அவிசுவாசமே சொந்தமா இருந்தது. अब तक तेरा क्या क्या था? अविश्वास। பாரம்பரியமே சொந்தமா இருந்தது. रीति रिवाज से तुम्हारा था, அதுதான் நீ அடிமையாயிராமல் इसलिए अब तू दासत्व நீ नहीं, புத்திரராக இருக்கிறாய் तू என்று ले बालकपन क्या तुम पाए। கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? गलातियो 4, கலாத்தியர்கள் நிருபம் गलातियो 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். 4:7। ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். इसलिए तू अब दास नहीं परंतु पुत्र है। நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு சொந்தவாளியமாய் और இருக்கிறாய். जब पुत्र हुआ तो परमेश्वर के द्वारा நீ वारिस அடிமை हुआ। கிடையாது, நீ புத்திரனாக இருக்கிறாய். तू अभी दास नहीं है, அப்பா पुत्र है। பிதான்னு கூப்பிடக்கூடிய ஒரு அதிகாரம் கிடைக்கிறது. हे अप्पा हे पिता पुकारने நீ अधिकार मिलता है। புத்திரனானால் கிறிஸ்துவுக்கு மூலமாக தேவனுடைய சொந்தவாளி. आमीन। यदि तुम पुत्र हो तो परमेश्वर अपने पुत्र के द्वारा तू स्वतंत्र भी நீ है। எல்லாம் உனக்கு நம்புவதற்கு ஏதுவா இருந்து நீ நம்பி விசுவாசிக்க முடியும். आमीन। निराशा में भी तू आशा रख எனக்கு सकता சுதந்திரம் இருக்கிறது, है। मेरे लिए स्वतंत्र எனக்கு है, அதிகாரம் मेरे இருக்கிறது, लिए अधिकार है, எனக்கு பரமபிதா இருக்கிறார். मेरे लिए परम पिता இப்படி நீ है। மேன்மை பாராட்டுவாய். ऐसे तू बड़े घमंड करेगा। 8வது வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனை அறியாமல் இருக்கும்போது சுவார்த்தப்படி தேவனல்லாதவர்களுக்கு அடிமையா இருந்தீர்கள். 8वां वचन। पहले तो तुम परमेश्वर को न जानकर उनके दास थे जो स्वभाव से परमेश्वर नहीं। இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனெடுத்து வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புறது எப்படி? पर अब जो तुमने परमेश्वर को पहचान लिया वरन परमेश्वर ने तुमको पहचाना तो वो निर्बल और निकम्मी आदि शिक्षा की बातों की ओर क्यों फिरते हो जिनके तुम दोबारा दास होना चाहते हो। மீண்டும் வெறுமையும் பலனற்றதுமான போய் அடிமையாக கூடாது. आमीन। वापस वो निर्बल और निकम्मी में हम उसके आदि में नहीं जाना। நாம் வெறுமையாக பலனற்று போய் கிடந்தோம். पहले हम निर्बल में था, निकम्मी था। உன்னதத்தின் ஆவியினால தான் நம்மளை பலன் தந்திருக்கிறார். अभी ऊपर से वो आत्मा से हमें बल मिला, நம்மை நிரப்பி இருக்கிறார். हमें भरपूर किया। மீண்டும் போய் அதுக்கு போய் இந்த உலகத்திற்கு சொந்தம் சொல்லி அடிமைப்படாத. तुम्हारा इस जगत में जाके दासत्व में वो मत हो, உனக்கு அது அதிகாரம் கிடையாது. तुम्हारा वो अधिकार नहीं। அப்ப உன்னதத்தின் ஆவியை நீ பெறும்போது
जब तू ऊपर से आत्मा पाएगा உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளி, நீ சுதந்திரிக்க உனக்கு அதிகாரம் தர்றார். तो सारी प्रकार के आशीष का स्वतंत्र है, तुम्हें अधिकार ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் உனக்கு அதிகாரம் உண்டு. हजार हजार फरिश्ते तुम्हारे வல்லமைக்கு உனக்கு அதிகாரம், सामर्थ और எல்லா அதிகாரத்துக்கும் அதிகாரம், सारे अधिकार का எல்லா உனக்கும் எல்லாவற்றுக்கும் உனக்கு ஒரு பெரிய அதிகாரம். நான் கர்த்தருடையவன் என்று சொல்கிறாய். फिर तू कहेगा मैं यहोवा का हूँ, நான் நேசருடையவன். मैं मेरा प्रेमी का। இப்படி தாங்க இயேசு அந்த உன்னதத்தின் ஆவியை பெற்றவர். वैसे यीशु वो ऊपर का आत्मा ஞானத்தின் ஆவி, ज्ञान की आत्मा, அறிவின் ஆவி, बुद्धि की आत्मा, ஆலோசனை ஆவி, युक्ति की आत्मा, கர்த்தருக்கு பயப்படுற ஆவி, यहोवा को भय मानने वाला ஆவி. आत्मा, वो समझ के இங்க आत्मा। பாருங்க, அந்த அவர் மேல தங்கி இருக்கும் போது அந்த ஆவியை பெற்றுக்கொண்டார். आवे वो ऐसे सब आत्मा यीशु पाया। இயேசு यीशु கிருபையுள்ள வார்த்தையை பேசினார். अनुग्रह का वचन दिया। இல்லையா? வேதம் அப்படித்தானே சொல்லுது. शास्त्र वैसी உன்னதத்தின் ஆவியை பெற்ற அப்போஸ்தலர் பேதுரு எடுத்து பாருங்க. जो ऊपर से आत्मा இதை पाया, வந்துட்டு வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் प्रेरितों के काम, எடுத்து வாசிக்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் प्रेरितों 4वां अध्याय, 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். प्रेरितों 4:13। பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியில்லாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். जब उन्होंने पतरस और यूहन्ना का साहस देखा और ये जाना कि ये अनपढ़ और साधारण मनुष्य, तो आश्चर्य किया। फिर उनको पहचाना कि ये यीशु के साथ रहे थे। uneducated and untrained, अनपढ़ और साधारण। அங்கே பாருங்க, ஒண்ணுமே பழக்குவிக்கப்படாதவர்களும் கல்வெறி இல்லாதவர்கள் இவர்களா இவ்வளவு ஞானமா பேசுறாங்க கிருபையோட வார்த்தையை. तो अनपढ़ थे और साधारण थे, ये ऐसे अनुग्रह के वचन बोलता। இது எங்க இருந்து வருகிறது? ये कहाँ से मिलता? இது எங்க இருந்து வருது? ये कहाँ से मिलता? உன்னதத்திலிருந்து ஆவியை பெற்றவன். ऊपर से आत्मा पाएगा तो। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தாவினுடைய அனாயிண்டிங் பெற்றவுடனே वो पवित्र आत्मा का अनाइंटिंग அவர்களுக்கு கிருபையில வார்த்தை. अनुग्रह की वचन। லூக்கா சொன்ன சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22-32 வாசிக்க முடியும். लूका सुसमाचार 4वां अध्याय में 22வது வசனமும் 32வது வசனமும் அங்கே இயேசு பேசும்போது கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்பட்டது. आमेन। जब यीशु बातें करने लगा तब अनुग्रह की बातें मुंह से निकला। யோசேப்பின் குமாரனா இப்படி பேசுறான். क्या ये यूसुफ का पुत्र नहीं? 32வது வசனத்துல வாசித்தா 32वां वचन। அதிகாரமுள்ள வசனம் வார்த்தை போதகம் வெளிப்பட்டது. ஆச்சரியப்பட்டார். उसका वचन अधिकार सहित था, பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகிறது. चकित हो गए थे। இங்க பாருங்க, வார்த்தை பேசுவதற்கு உனக்கு அதிகாரம் உண்டு. तुम्हें बात करने के लिए अधिकार, பவர் அண்ட் அத்தாரிட்டி உண்டு. अधिकार और உன் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. तेरे वचन के लिए अधिकार। அல்லேலூயா. हालेलुया। உன்னை வா என்றால் வருவான், உன்னை போ என்றால் போவான். आमीन। यदि किसी को तू बुलाएगा वो आएगा, तू बोलेगा जा वो जाएगा। இந்த இயற்கைக்கு அது இந்த இயற்கையின் மேல் உனக்கு ஒரு அதிகாரம் உண்டு. ये कुदरत के करिश्मा पर भी तुझे ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். एक अधिकार। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்தினுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் உனக்கு செய்கிறவராக இருக்கிறார். आमीन। परमेश्वर तेरे लिए गई अनोखी बातों को करेगा। அது பாருங்க, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யறதுதான் அதிசயம். ये संसार के बढ़ के गई अनोखी बातें करता वो ही अद्भुत। பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. अधोलोक के फाटक कलीसिया को प्रफल नहीं करेगा, உன்னதத்தின் ஆவிக்குரிய சபைக்குள்ள பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. क्योंकि जो ऊपर से आत्मा पाया वो आत्मिक कलीसिया को अधोलोक नहीं प्रफल करता, மேற்கொள்ள முடியாது. प्रफल नहीं करता। எந்த சக்தியும் மேற்கொள்ள முடியாது. किसी भी शक्ति प्रफल नहीं कर। அப்படிப்பட்ட உன்னதத்தின் ஆவியானவர் நிரப்பப்பட்ட தேவனுடைய திருச்சபையை, वैसे ऊपर से आत्मा से भरपूर किए हुए परमेश्वर के कलीसिया, வாளை தலையாக்கும் இந்த சபை கீழானதை மேலாக்கும். पूछ को सिर बनाएगा, जो नीचे उनको ऊंचा बनाएगा। அவாந்தர வெளியை வனாந்தரத்தையும் வயல்வெளியும் செழிப்பாக மாற்றும். आमीन। सूखी भूमि ताराएं बहाएगा, जो तारा है वो सूखी भूमि बन। உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்களோ என்று சொன்னார்கள். ऐसे कहता था जब संसार के हिलाने वाले यहाँ भी आ गए। அப்ப இப்படிப்பட்ட பேசுவதற்கு உனக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். बात करने के लिए तुम्हें अधिकार, கிருபையுள்ள வார்த்தை தருகிறார். अनुग्रह के वचन में, ஏன்னா அவருக்கு சொந்தம் நீ பிதாவா. क्योंकि तू यहोवा का है। கர்த்தருடைய வார்த்தை பேசுவது நீங்கள்ல, ஆவியானவரோடு கூட இருந்து பேசுவார். जो तुम बातें करेगा तब तू नहीं है, पवित्र आत्मा तुम्हारे साथ होकर बात करेगा। இப்படிதான் தேவனுடைய தாசர்கள் அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்த திருச்சபையாக நாம் பார்க்க முடிகிறது. वैसे ही परमेश्वर के प्रेरितों और दासों परमेश्वर की सेवा இப்படிதான் को किया। திருச்சபையுடைய சரித்திரம், உலகளாவிய சரித்திரத்தை பார்க்க முடிகிறது. वैसे कलीसिया सारे जगत पर के इतिहास 2025 வருஷம் கடந்து இந்த திருச்சபைகள்
பெருகி எழும்பி பரிசுத்தாவிய பலத்தாலே நிற்க கொண்டிருக்கிறது. 2025 साल होने के बाद भी ये सारे कलीसिया फैलते हुए बढ़ते பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியவில்லை. अधोले की फाटक कलीसिया எந்த ராஜ்யம் வந்தாலும் கூட, किसी राज्य की ना, எந்த அதிகாரங்கள் வந்தாலும் கூட, अधिकार की ना, எந்த கட்டளைகள் பிறந்தாலும் கூட आज्ञा की ना அது மேற்கொள்ள முடியவில்லை. वो प्रफल नहीं. அதற்கு காரணம் என்ன? कारण क्या? உன்னதத்திலிருந்து ஆவியை ஊற்றினார். ऊपर से आत्मा को उड़ेला. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की அப்ப நாம் அவருக்கு சொந்தம், हम उनका, நாம் அவருக்கு உரிமை. मैं यहोवा का, அவர் எனக்கு பரமபிதா. वो मेरा परम அப்ப पिता. நாம் இந்த உலகத்திற்கு அடிமை அல்ல. हम दासत्व के नहीं, அப்ப நாம் மாம்சத்தோடு பிழைக்க வேண்டாம், हम शरीर के अनुसार ஆவியின்படி பிழைப்போம். आत्मा में, மாம்சத்தின் பிழைக்கிறதுக்கு நீங்கள் கடனாளி அல்ல. शरीर के अनुसार दिन काटने के लिए शरीर எவர்கள் का कर्जदार தேவனுடைய नहीं. ஆவியில் நடத்தப்படுவார்கள் தேவனுடைய புத்திரர். जो कोई परमेश्वर का आत्मा चलाए जाता है, தேவன் वही உங்களை परमेश्वर का पुत्र. புத்திரராக எண்ணி நடத்துற परमेश्वर நாட்கள். तुम्हें पुत्र जानकर अगुवाई करता ஒரு है. தேவனுடைய சமூகத்திலே நோக்கி प्रभु के सम्मुख में होता है. கர்த்தத்தினால எங்களோட பேசியிருக்கிற வார்த்தைக்காக ஓ பிரைஸ் தி லார்ட், थैंक यू ஜீசஸ், ஹalleluya. ஒரு தேவ சமூகத்தில் நாம் கடந்து வருவோம். थैंक यू लॉर्ड, हालेलुया. प्रभु का आनंद मेरी तागे संसार में यीशु के मेरी तागे. ओ मेरा आनंद हर एक दिन में, ओ मेरा सारा ओ मेरा हर एक दिन, ओ मेरा सारा ओ मेरा हर एक दिन, ओ मेरा सारा வார்த்தையை பேசுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. वचन को बात करने के लिए मुझे अधिकार है. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போ. जो तेरे विरोध से आने के लिए बनाया जाता नी वो हथियार प्रबल नहीं நீ होता. குற்றப்படுத்துற நாவை நீ குற்றப்படுத்துவாய். हाँ, मैं जो कोई तुम पर दोष लगाता उनको तू दोष लगाए. ரகம சகல காதினமா காதினமா. Thank you Jesus. धन्यवाद यीशु. அப்பா பிதாவென்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவாரத்தின் அதிகாரத்தை தந்திருக்கிறேன். हे अप्पा, हे पिता, वैसे पुकारने के लिए ले बालकपन के अधिकार. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் दासत्व आत्मा को नहीं. அப்பா பிதாவென்று கூப்பிடக்கூடிய புத்திர हे சுவாரத்தை अप्पा, हे पिता, पुकारने वाले ले बालकपन की आत्मा पाए. நீ புத்திரனானால் சுதந்திரவாளியாக இருக்கிறாய். यदि तू पुत्र हो तो तू स्वतंत्र भी है. கிறிஸ்து தேவனுடையவர், मसीह परमेश्वर, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர். तुम मसीह का. நம்ம ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் உண்டு. हम सभी के लिए अधिकार है. ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு आपकी इच्छा पूरा करने எங்களுக்கு எல்லா உரிமையும் தந்திருக்கிறேன். हमें सारे अधिकार, எல்லா உரிமையும் தந்திருக்கிறேன். सारा अधिकार हमें, சகல விதமான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன். सारी प्रकार के आशीषों को दिया. ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख எபேசியர் 1:3 சொன்னது போல एफिसियों पहला अध्याय तीसरा உன்னை वचन, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறவர். तुम्हें वो सारी प्रकार के आत्मिक கர்த்தர் உன்னை आशीषों, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிப்பாராக. तुम्हें आत्मिक आशीषों से भरपूर करेगा. உனக்கு அவர் சொந்தம், वो तुम्हारा है. அவரே உனக்கு சொந்தம். तू यहोवा का है. இந்த பூமி சொந்தம் அல்ல. तुम्हारा ये जगत नहीं. தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? आमीन. ஜெபிப்போம்.